வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து இந்த வேளையிலே தியானிக்க போகிறோம். இந்த வருஷம் 2020க்குள்ள நாம் நுழைந்திருக்கிறோம். இதை போல பல வருடங்கள், ஒவ்வொரு வருடமும் நமக்குள்ளே பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இந்த வருஷம் தேவன் இந்த காரியங்களை எனக்கு செய்வார், இந்த வருஷம் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடும் என்று சொல்லி பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. நான் பல திருச்சபைகளுக்கு போகிறதுண்டு. நான் பல திருச்சபைகளில் போகிற போது சில நேரங்களில் எல்லாரையும் நான் சந்திப்பதில்லை. சில நேரங்களில் சில விசுவாசிகளை பார்க்கிற போது அவங்க அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவாங்க பாருங்க. அப்பெல்லாம் நான் இரவு நேரங்களில் அறைக்கு வந்து சில நேரங்களில் நான் அழுதது கூட உண்டு. ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகள் இவ்வளவாய் உபத்திரவப்படுகிறார்களே, எங்க தான் இருக்கு இந்த முடிச்சு? ஏன் உம்முடைய பிள்ளைகள், கஷ்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம், அது மாற்ற முடியாதது, அது ஒரு நியதி. ஆனா வாழ்க்கையே என்னவாக இருக்கிறது? இவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதே. அப்ப இதற்கு முடிச்சு எங்க இருக்கு? என்ன செய்வது? ஏன் உம்முடைய பிள்ளைகள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? நான் அநேக நேரங்களில் யோசித்ததுண்டு, இவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா, என்ன பண்ணலாம், என்ன செய்தால் இவர்களுடைய பிரச்சனை தீரும்? நான் அநேக நேரங்களில் ஜனங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கிற போது அதனுடைய முடிவு என்னன்னா, பண காரியங்களில் தான் அநேகர் பிரச்சனைகளை அனுபவிக்கிறார்கள். பொருளாதாரத்தில் பிரச்சனை, அவர்களுடைய பண கஷ்டம் தீர்ந்து விட்டால் அவர்களுடைய 95% பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து விடுகிறது. பண கஷ்டம் தான் அவர்களுடைய பிரச்சனையாக இருக்கு. உண்மைதானா? நம்முடைய பிரச்சனைகளுக்கு பணம் கொஞ்சம் கூடுதலா நம்முடைய கையில சர்ப்ளஸா இருந்தா பல பிரச்சனைகள் என்ன செஞ்சிருது? முடிஞ்சிருது இல்ல? நான் சொல்வதை நீங்க தவறா புரிஞ்சிடக்கூடாது. எல்லா பிரச்சனைகளையும் நம்ம பணத்தை வச்சு என்ன செய்ய முடியாது, சரி செய்ய முடியாது. ஆனால் பெரும்பகுதி பிரச்சனைகளுக்கு பண கஷ்டம் ஒரு காரணமாக இருக்கு. அந்த பண குடும்பத்தில் சர்ப்ளஸான ஆசீர்வாதம் இல்லை, அதனால எந்நேரமும் இருதயம் என்ன செய்கிறது, ஒரு தவிப்பா சஞ்சலமாவே இருக்கு. அதை மனைவிட்ட கணவர்கிட்ட வெளிப்படுத்துறாங்க, பிள்ளைகள்கிட்ட வெளிப்படுத்துறாங்க, கோபதாபங்கள் எழும்புது. அது அடுத்த கட்ட பிரச்சனைகளுக்கு கொண்டு போகுது. கணவன் மனைவிக்குள்ள விரிசல் வருகிறது. இப்படி அடுத்துன்னு என்ன செய்யுது, நிறைய பிரச்சனைகளுக்குள்ள என்ன செய்கிறது, அது கொண்டு போகிறது. இப்போ நான் ஆண்டவரிடத்துல ஒரு நாள் நல்ல அதிகாலை நேரம், அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டபோது, ஏன் உம்முடைய ஜனங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? வானமும் பூமியும் அது நிறைவும் யாருடையதாக இருக்கிறது? கர்த்தருடையதாக இருக்கிறதே. அப்படி இருக்கிற போது எங்கே பிரச்சனை? அந்த நாள் காலையில ஆண்டவர் என்னிடத்துல பகிர்ந்து கொண்ட காரியங்களைத்தான் நான் உங்களிடத்துல இந்த வேளையில நான் ஷேர் பண்ண போகிறேன். தயவு செய்து இதை ஒரு செய்தியாக எடுக்க வேண்டாம், சரியா? இதை ஒரு செய்தி அப்படின்னு நினைக்க வேண்டாம். உண்மையாகவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன், என்னுடைய அபிஷேகத்திலிருந்து சொல்லுகிறேன். இது உண்மையாகவே தேவன் உங்களுக்கு சொல்லும்படி சொன்ன வார்த்தையாக இருக்கிறது. இது தேவனுடைய வார்த்தையா பாருங்க. ஒரு என்னவா பாத்திரக்கூடாது, செய்தியா என்ன செஞ்சிடாதீங்க, பாத்திராதீங்க. சரி, நான் ஆண்டவரிடத்துல கேட்டபோது அவர் சொன்னார், என்னுடைய பிள்ளைகளிடத்துல சில அறியாமைகள் இருக்கிறது, அதனாலதான் அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. என்ன அறியாமைனா, எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் இலவசமாகத்தான் கொடுக்கிறேன். எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தரிடத்துல, எல்லா ஆசீர்வாதங்களுமே ஃப்ரீ தான், சரியா? எல்லா ஆசீர்வாதங்களும் இலவசம். ரட்சிப்புல இருந்து, சுகத்துல இருந்து, அவருடைய கிருபையிலிருந்து, அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே இலவசம். ஆனால் ஒன்றே ஒன்றை தவிர, பொருளாதார ஆசீர்வாதங்கள் இலவசம் அல்ல. அதை முதலாவது தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வளவுதான் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டாலும் தேவன் மற்ற காரியங்கள்ல, பிள்ளைகளுக்கு அடுத்த காரியங்கள்ல, வேலைகளுக்கு அடுத்த காரியங்கள்ல, எல்லா காரியங்களிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் எல்லா ஆசீர்வாதங்களும் இலவசம் தான். ஆனால் உங்களுடைய ஜெபம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில பொருளாதார ஆசீர்வாதங்களை கொண்டு வராது. பண ஆசீர்வாதங்கள் இலவசம் அல்ல. பண ஆசீர்வாதங்களை பொறுத்த மட்டில், பொருளாதார ஆசீர்வாதங்களை பொறுத்த மட்டில் தேவன் அதற்கு ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. இதை விளங்கிக் கொள்ளாதபடியினாலதான்
இன்றைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா, நான் ஜெபிச்சு பார்க்கிறேன் பிரதர், அதை செய்து பார்க்கிறேன் பிரதர், ஆனா என்னுடைய வாழ்க்கையில என்ன இல்லை, ஆசீர்வாதம் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை பிரதர், பண ஆசீர்வாதங்களை பொறுத்த மட்டில் அது இலவசம் அல்ல, அதற்கு தேவன் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். இந்த சத்தியம் சபைக்கு முதலாவது கிளியரா விளங்கணும். சரியா? அதனாலதான் இந்த காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. நான் உங்களை கொடுங்கன்னு சொல்றதுக்கு இங்க வரல. அந்த வார்த்தையை நான் சொல்ல போறதில்ல. நீங்க கொடுங்க, நீங்க கொடுங்க, கொடுத்தாதான் ஆசீர்வாதம், கொடுக்கலைன்னா சாபம், அப்படிலாம் ஒரு வார்த்தையை நான் என்ன செய்ய போறதில்ல, சொல்ல போறதில்ல. அப்ப என்னதான் பிரதர் நம்ம தியானிக்க போறோம் அப்படின்னா, கொடுக்கிறதை குறித்து சத்தியம் என்ன சொல்லுகிறது அதை மட்டும்தான் தியானிக்க போகிறோம். ஏன்னா ஒருவேளை இந்த சத்தியம் நமக்கு தெரியாதபடியினால நமக்குள்ள விடுதலை இல்லாமல் இருக்கலாம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்ப இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம். கொடுக்கிறது கொடுக்காது உங்களுடைய பங்கு, அதை நான் உங்க பக்கத்துல விட்டுறேன். இப்ப நாம என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் தெளிவாக இந்த சத்தியத்தை விளங்கி கொள்ள போகிறோம். இதை விளங்கி கொண்டு விட்டால் இந்த சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். நாம் கொடுக்க ஆரம்பிப்போம், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். அல்லேலூயா. அதனால இந்த அடிப்படையை தான் இந்த சத்தியம் என்ன சொல்லுகிறது. ஏன்னா இந்த கடைசி நாட்கள்ல ரெண்டு காரியத்துல தான் சத்துரு குழப்பத்தை உண்டு பண்ணுவான். நீங்க நல்லா கவனிங்க. யூடியூப்பை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா கான்ட்ரோவர்சி பண்றவங்க எல்லாம், குற்றம் சாட்டுகிறவர்கள், குறை சொல்லுகிறவர்கள், ஒரு பொது மீடியா என்கிற எண்ணம் கூட இல்லாமல் தங்களுடைய கருத்துக்களை, அதுவும் தவறான கருத்துக்களை பகிரங்கமா தைரியமா சொல்றாங்க பாருங்க. இவங்க அத்தனை பேரையும் பார்த்தீங்கன்னா அந்த இம்மெச்சூர்டு, ஒரு முதிர்ச்சி இல்லாத அந்த ஆட்கள் இருக்காங்க பாருங்க. இந்த இம்மெச்சூர்டா பிஹேவ் பண்றாங்க இல்லையா, அவங்க அத்தனை பேரும் ரெண்டு காரியத்தை தான் பேசுவாங்க. ஒன்னு, காணிக்கை தசம பாகம் இல்லைம்பாங்க, காணிக்கை தசம பாகத்துல கை வைப்பாங்க. இன்னொன்னு, அந்நிய பாஷையில பேச வேண்டியது இல்லைம்பாங்க. நீங்க யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க, கான்ட்ரோவர்சி பண்றவங்க வேற எந்த சத்தியத்தையும் கையில் எடுக்க மாட்டாங்க, இந்த ரெண்டை தான் கையில் எடுப்பாங்க. ஏன்னா சாத்தானுக்கு நல்லா தெரியும், ஜனங்கள் கர்த்தருக்கு கொடுத்து அதன் மூலமாய் ஊழியம் நடைபெற்றால் புறஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு எதற்குள்ள வர ஆரம்பிப்பார்கள், சபைக்குள்ளே வர ஆரம்பிப்பார்கள். அப்ப ஜனங்கள் கொடுப்பதை தடை செய்து விட்டால் வெளியே இருந்து, சபைக்கு வெளியே இருந்து ரட்சிப்புக்குள்ளே வருகிறவர்களை என்ன செய்யலாம், தடை செய்யலாம். ஊழியம் நடக்கிறத தடை பண்ணினா வெளியே இருக்கிற காரியங்கள் என்ன செஞ்சிடும், தடையாயிரும். பாருங்க, முதல்ல நாட்கள்ல இருந்தது போல சுவிசேஷ கூட்டங்கள் இப்ப என்ன இல்ல பாருங்க. பல லட்சம் செலவாகிறது. தேவைகள் ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நடத்தணும்னு சொன்னா, ஒரு காஸ்பல் ஜனங்களுக்கு சொல்லுகிற கூடுகைகளை நடத்தணும்னா இன்னைக்கு பல லட்சம் ரூபாய் செலவாகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட கூடுகைகள் ரொம்ப என்ன செஞ்சு போச்சு, குறைந்து போயிற்று பாருங்க இல்லையா. அப்ப சாத்தானுக்கு நல்லா தெரியும், ஜனங்கள் கொடுத்து ஊழியம் நடைபெற்றால் அங்கே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அதை தடை செய்ய நினைக்கிறான். ஒண்ணு. அடுத்து, சரி பிரதர், அடுத்து ஏன் அந்நிய பாஷை அப்படின்னா, வெளியில இருக்கிறவங்க சபைக்குள்ள வராம தடுக்கிறதுக்கு காணிக்கையில கை வைக்கிறான். இப்ப சபைக்குள்ள வந்துட்டாங்களே, இவர்களை என்ன செய்யறது, இவர்கள் ஜீவன் இல்லாமல் இருக்கணும்னா என்ன செய்யறது. அப்ப நீங்க அந்நிய பாஷையில பேசாதீங்க. அந்நிய பாஷையில பேசினா தான் என்ன உண்டாயிருக்கும், ஜீவன் உண்டாயிருக்கும். அந்நிய பாஷை குறித்து, அக்கினி பாஷை குறித்து பல தவறான காரியங்கள் என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அதனால இந்த ரெண்டு காரியத்துல தான் கை வைப்பான். சோ இந்த இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம கிளியரா தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு கொடுக்கிறதை குறித்து என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். சரியா? தயவு செய்து நீங்க நல்ல இருதயத்தினுடைய செவிகளை திறந்திருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் அல்ல, நம்முடைய சபையில் அப்படி யாரும் இல்லை இல்லையா. நீங்க கொடுத்துதான் இந்த ஊழியம் இந்த அளவுக்கு என்ன செய்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. ஆனா அதே நேரம் ஒரு சிலர், யாராவது ஒரு சிலர் காணிக்கை தசமபாவம்னாலே காது என்ன செஞ்சிடும், கப்புன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, அடைச்சிடக்கூடாது. ஆமா ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? நான் உங்களை கொடுங்கன்னு சொல்லவோ வற்புறுத்தவோ போறதில்லை. இந்த சத்தியம் என்ன அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அதற்கு பிறகு கொடுக்கிறதை பற்றி பிறகு நீங்க தீர்மானித்துக் கொள்ளலாம். சரியா? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
கவனிங்க பிரதர், இந்த காணிக்கை கொடுக்கணும்னு சொல்றோம் இல்லையா, அது ஆக்சுவலா காணிக்கைங்கிற சொல்ற வார்த்தையே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. எபிரேய பாஷையில டெருமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் டி ஸ்பெல் பண்றேன், TERUMAH, டெருமா அப்படின்னு சொல்லுவாங்க. டெருமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கான்ட்ரிபியூஷன், பங்களிப்பு அப்படின்னு தான் அர்த்தம். பங்களிப்பு, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தின் பணி நடப்பதற்கு என்னுடைய பங்கு. நம்ம கொடுக்கிற போது அந்த உணர்வு தான் நமக்குள்ள இருக்கணும். நான் காணிக்க கொடுக்கிறேன், அந்த வார்த்தையே பயன்படுத்தி ஒரு மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. காணிக்கைன்னு இப்ப காதுல கேட்டாலே ஒரு மாதிரி என்ன செய்யுது இருக்கு. அதுக்கு பதிலாக பங்களிப்புன்னு சொல்லலாம் இல்லையா. தேவனுடைய ராஜ்யத்தின் பணி நடப்பதற்கு என்னுடைய பங்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தின் பணி நடக்கிறதுக்கு நான் என்னுடைய பங்கை கொடுக்கிறேன். அதான் டெருமா, பங்களிப்பு. சரி, கவனிங்க, ஏன் கர்த்தருக்கு கொடுக்கிறது ரொம்ப முக்கியம் என்று சொன்னால், முதல்ல மோசே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார். சொல்லுங்க, என்ன கூடாரத்தை கட்டினார்? ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய மகிமை பிரத்யட்சமாய் இறங்கி வந்தது. இறங்கி வந்ததா? மேக ஸ்தம்பத்திலே கர்த்தர் என்ன செய்தார்? பிரத்யட்சமாய் இறங்கி வந்தார் இல்லையா. சரி, அடுத்தது கொஞ்ச நாட்கள் கழித்து, சில ஆயிரம் வருஷங்கள் கழித்து சாலமோன் முதல் தேவாலயத்தை கட்டுகிறார். சரியா, கற்களினாலே வைத்து கட்டப்பட்ட முதல், அதாவது பெர்மனன்ட் ஆசரிப்பு கூடாரம். பெர்மனன்ட் கிடையாது, அது மூவ் ஆயிட்டே இருக்கும் இல்லையா. இப்ப ஒரே இடத்துல ஸ்தலத்துல பெர்மனன்ட்டா இருக்கும்படியா சாலமோன் ஆலயத்தை கட்டுகிறார். அதிலும் கர்த்தருடைய மகிமை என்ன செய்தது? பிரத்யட்சமாய் இறங்கி வந்தது. அடுத்து இரண்டாவது தேவாலயம் என்று சொல்லப்படக்கூடிய எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் தலைமையில சிறையிருப்பிலிருந்து வந்த பிறகு ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். அந்த ஆலயத்திலும் கர்த்தருடைய மகிமை என்ன செய்தது? பிரத்யட்சமா என்ன செய்தது? இறங்கி வந்தது. இறங்கி வந்ததா? சரி, இந்த எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் கட்டின ஆலயம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப சின்னது. இப்ப அந்த ஆலயத்தை ஏரோது ராஜா, யாரு? ஏரோது ராஜா விரிவுபடுத்தி கட்டினார். அதை இடிக்கல, புதுசா கட்டல, ஏற்கனவே இருந்ததை என்ன பண்றாரு? விரிவுபடுத்தி அவர் கட்டார். ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி சின்னதா இருந்ததை கிட்டத்தட்ட 35 ஏக்கர் பரப்பளவுல பல மண்டபங்களை வைத்து அவர் என்ன செய்தார்? கட்டினார். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்கள்ல அந்த ஆலயம் தான் என்னது? ஏரோது கட்டின ஆலயம் தான் என்ன செய்தது? இருந்தது. ஆனால் ஏரோது கட்டி இதை பிரதிஷ்டை பண்ணினார் பாருங்க, அந்த ஆலயத்துல கர்த்தருடைய மகிமை இறங்கி வரல. ஆசரிப்பு கூடாரத்துல மகிமை இறங்கி வந்துச்சு. சாலமோன் கட்டின ஆலயத்துல மகிமை இறங்கி வந்துச்சு. எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் கட்டின ஆலயத்திலையும் மகிமை இறங்கி வருது. ஆனா இந்த ஏரோது கட்டின ஆலயத்துல மகிமை இறங்கி வரல. ஏன்னா ஆசரிப்பு கூடாரம் ஜனங்களுடைய பங்களிப்போடு கட்டப்பட்டது. ஜனங்கள் கொடுத்து கட்டப்பட்டதுதான் எது? ஆசரிப்பு கூடாரம். சாலமோனின் ஆலயமோ ஜனங்களுடைய பங்களிப்போடு தான் கட்டப்பட்டது. ஜனங்கள் கொடுத்து தான் அந்த ஆலயத்தை தாவீது அந்த பொருட்களை ஆயத்தம் பண்ணினார். அதை எடுத்து சாலமோன் ஆலயத்தை கட்டினார். ஜனங்களின் பங்களிப்பு இருந்ததுனால அந்த ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமை பிரத்யட்சமாய் இறங்கி வந்தது. அடுத்து எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் கட்டினாங்களே, சிறையிருப்புல இருந்து வந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஜனங்கள், கையில எதுவும் பணம் கிடையாது, இத்தனை காலம் அடிமைகளா இருந்து வந்திருக்கிறாங்க, இப்பதான் உள்ளேயே தேசத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க, ஆலயத்தை கட்டுனாங்க. ஆனா கையில இருக்கிறத ஏதோ வைத்து, கொஞ்ச நேரத்தை வைத்து என்ன செய்தாங்க? ஆலயத்தை கட்டுனாங்க. அவர்கள் ஜனங்களுடைய பங்களிப்பை கொடுத்து, சின்ன ஆலயம் தான் அது, ஆனால் ஜனங்களுடைய பங்களிப்போடு அது கட்டப்பட்டது பாருங்க. ஆசாரியர்களும் நிற்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்ததா? ஆனா ஏரோதுவின் ஆலயத்துல மகிமை இறங்கி வரல. ஏன்னா ஏரோது ஜனங்களுடைய பங்களிப்புல கட்டல, அதை தன்னுடைய மகிமைக்கென்று, தன்னுடைய பேர் பிரஸ்தாபத்துக்கென்று, யூதர்கள் தன்னை ராஜாவா ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி
தானே அதை கட்டி கொடுத்தான். அதனாலதான் அதுல மகிமை இறங்கி வரல. எந்த ஊழியத்துல ஜனங்களுடைய பங்களிப்பு இருக்கிறதோ அதுல மட்டும்தான் மகிமையை பார்க்க முடியும். அல்லேலூயா. இது எவ்வளவு முக்கியம் பாருங்க. அப்ப ஆண்டவர் விரும்புகிறது என்னை ஆராதிக்கிற என்னுடைய ஜனங்களுடைய பங்களிப்போடு ஒரு ஊழியம் நடைபெறுகிற போதுதான் அதுல நான் என்னுடைய மகிமையை இறங்கி வர பண்ணுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க எந்த காரியமா இருக்கட்டும், எந்த ஊழியமா இருக்கட்டும், சிறுவர் ஊழியம், எந்த ஊழியமா இருக்கட்டும், என்னட்ட இருக்கு அப்படின்னு ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அதுல மகிமை இறங்கி வராது. ஜனங்கள் அநேகருடைய பங்களிப்பு இருந்தாக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி, அதனாலதான் ஆண்டவர் ஜனங்களுடைய பங்களிப்பை கேட்கிறார். சரி, இப்ப கவனிங்க பிரதர், யாரு பிரதர் இந்த சிஸ்டத்தை காணிக்க தசமபாகம் இன்னைக்கு எவ்வளவு பேர் இன்னைக்கு தூஷணம் பண்றாங்க தெரியுமா? இத எவ்வளவு பேர் இதை தவறா பேசுறாங்க தெரியுமா? இந்த சிஸ்டத்தை ஏற்படுத்தினது யாரு? ஜனங்கள் கர்த்தருக்கு கொடுக்கணும், அதை வாங்கி ஊழியத்தில் செலவு செய்யணும், இந்த மாதிரி எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா இதை ஏற்படுத்தினது யாரு பிரதர்? யார் ஏற்படுத்தினது? லேவியராகம புஸ்தகம் 10வது அதிகாரம் 12 13 வரைக்கும் மோசே ஆரோனையும் மீதியாயிருந்த தன் குமாரனாகிய எலெயாசாரையும் இத்தாமாரையும் நோக்கி, நீங்கள் கர்த்தருடைய தகன பலிகளில் மீதியான போஜன பலியை எடுத்து பலிபீட தண்டையில் புளிப்பில்லாததாக புசியுங்கள். அது மகா பரிசுத்தமானது. அதை பரிசுத்த ஸ்தலத்திலே புசியுங்கள். அது கர்த்தருடைய தகன பலிகளில் உனக்கும் உன் குமாரருக்கும் ஏற்படுத்தப்பட்டதாயிருக்கிறது. இப்படி என்ன பண்ணியிருக்கிறேனா? கட்டளை பெற்றிருக்கிறேன். நல்ல கவனிங்க. மோசே ரொம்ப தெளிவா சொல்றார். அந்த வார்த்தைகளை ரொம்ப கவனமாய் ஆவியானவர் பயன்படுத்தி இருக்கிறார். நல்ல கவனிங்க. நாம கர்த்தருக்கென்று கொடுத்து அதை ஆசாரியர்கள் ஊழியர்கள் பெற்று ஊழியத்தில் செலவு செய்தது போக, எப்படி ஊழியத்தில் செலவு செய்தது போக மீதியானதை எடுத்து தானும் தன்னுடைய குடும்பத்தாரும் புசிக்க வேண்டும் அப்படின்னு வச்சிருக்காங்க பாருங்க. நாம கர்த்தருக்கென்று கொடுக்கிறோம், அதை வாங்குகிறாங்க, ஊழியத்தில் என்ன செய்யறாங்க? செலவு செய்யறாங்க. செலவு செய்தது போக மீதியானதை எடுத்து அந்த ஆசாரியரும் அவருடைய குடும்பத்தாரும் புசிக்க வேண்டும் என்கிற இந்த சிஸ்டத்தை ஏற்படுத்தினது கர்த்தர். அல்லேலூயா. இத எந்த மனுஷனும் ஏற்படுத்தல. அதை முதலாவது விளங்கிக் கொள்ளணும். எந்த மனுஷனும் ஏற்படுத்தல. மோசே ஏற்படுத்தல. மோசேயே யார்கிட்ட தான் கட்டளை பெற்றிருக்கிறாரா? தேவனிடத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து தான் கட்டளை பெற்றிருக்கிறார். அவர் ஏற்படுத்தல. அல்லது தாவீதோ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஏசாயாவோ எரேமியாவோ எஸ்ராவோ அவங்க ஏற்படுத்தல. இல்ல புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பவுலோ பேதுருவோ பிலிப்புவோ யோவானோ அவங்க ஏற்படுத்தல. இல்ல இந்த நாட்கள்ல சபையினுடைய தலைவர்களோ அல்லது ஸ்தாபன தலைவர்களோ போதகர்களோ இதை ஏற்படுத்தல பிரதர். இந்த சிஸ்டத்தை இப்படி ஏற்படுத்தினது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா. அதை முதலாவது விளங்கிக் கொள்ளணும். சரியா? இந்த சிஸ்டம் இருக்குல்ல, நம்ம ஊழியத்துல கொடுக்கிறோம், அதை அவங்க வாங்கி எதுல செலவு பண்றாங்க? ஊழியத்துல செலவு செய்தது போக, எல்லாத்தையும் சாப்பிடப்படாது, ஊழியத்துல செலவு செய்தது போக மீதியானதை எடுத்து என்ன செய்யறாங்க? தானும் தன்னுடைய குடும்பத்தாரும் புசிக்கிறாங்க பாருங்க. இந்த முறை கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது பிரதர். இந்த மனிதர்கள் ஏற்படுத்தல. சரியா? இப்ப நான் கேட்கிறேன், இந்த சிஸ்டத்தை ஒருவர் எதிர்க்கிறார் என்று சொன்னால் இந்த சிஸ்டம் யாரால ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம்? சத்தமா சொல்லுங்க. கர்த்தரால. அப்ப இந்த சிஸ்டத்தை ஒருத்தர் எதிர்க்கிறார்னா அவர் யாரை எதிர்க்கிறார்னு அர்த்தம்? கர்த்தரை எதிர்க்கிறார்னு அர்த்தம். சரியா? அப்ப நாம கர்த்தருக்கு கொடுக்கிறோங்கிற உணர்வுல கொடுக்கணும். அப்படி கொடுக்கிற போது அதை ஆசாரியர்கள் பெற்று முதலாவது ஊழியத்திலே செலவு செய்வார்கள். மீதியானதை எடுத்து அவரும் அவருடைய குடும்பமும் புசிக்க வேண்டும். இப்ப அடுத்து ஒரு கேள்வி வருது. ஓகே பிரதர், ரைட், கர்த்தர் தான் ஏற்படுத்தினார்.
எதுக்கு பிரதர் ஏற்படுத்தினாரு? ஒரு கேள்வி வருதுல, எதற்காக இப்படி சிஸ்டத்தை ஏற்படுத்தணும்? யோசிச்சு பாருங்க. இப்போ நம்முடைய சபை இருக்கு, நம்முடைய சபைக்கு கொஞ்சம் இடம் இருக்கு, சுற்றி இருக்கு இல்லையா, காம்பவுண்ட் சோர்லாம் இருக்கு இல்லையா. காம்பவுண்ட் சோருக்கு பக்கத்திலேயே ஒரு பெட்ரோல் கிணற ஊற பண்ணாருன்னு வைங்க ஆண்டவர். பூமியும் அது நிறைவும் யாருடையது? அந்த இடத்துல ஒரு பெட்ரோல் கிணறு ஊறுதுன்னு வைங்க, நம்ம பாஸுக்கு ராயல்ட்டி கிடைச்சாலே பல கோடிகள் கிடைக்கும். 10% 5% ராயல்ட்டி கொடுத்தாலே எவ்வளோ கொடுப்பான்? பல கோடிகள் கிடைக்கும் இல்லை. அப்படி இருக்கிற போது அப்படியெல்லாம் தேவன் செய்யாம அவரே நேரடியா, என்னப்பா எனக்கு தானே ஊழியம் செய்றீங்க, நானே பாரு இனிமே ஒவ்வொரு சபையிலையும் ஒரு பெட்ரோல் கிணறு இல்லை வைர சுரங்கம் என்ன செய்யும், வரும், திறக்கும் பாரு அப்படின்னு அவரால் பொக்கிஷங்களை திறக்க முடியுமா? முடியாதா? ஆனா அப்படி செய்யாமல் ஏன் தேவன் நம்மை கொடுக்கும்படி சொல்லுகிறார்? என்ன காரணம்? என்ன காரணம்? எதற்காக நம்மை கொடுக்கும்படி சொல்லுகிறார்? ஏன் அப்படி கொடுக்கும்படி சொல்லுகிறார்னா, வாசிங்க பார்க்கலாம். உபாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் எதை பிரித்தா? இப்ப நல்ல கவனிங்க. எதற்காக கர்த்தர் கொடுக்கணும்னு சொன்னார்னா, எப்பொழுது நாம தசம பாகங்களை காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட ஆரம்பிக்கிறது. கவனிங்க, நாம கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிஸ்டமே ஏற்படுத்தப்பட்டது. நல்லா கவனிங்க, நான் 2 காரியங்களை சேர்த்து சொல்றேன். நான் முன்னாடி சொன்னேன், நாம பண ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு, பொருளாதார ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தேவன் ஒரு பிரமாணத்தை வச்சுட்டார். என்ன பிரமாணம்? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இல்லையா. இப்ப நீங்க கேட்கலாம், நல்ல கவனிங்க, பிரதர் ஆண்டவர் தானே பிரதர் எனக்கு கொடுக்கணும், நான் ஏன் அவருக்கு கொடுக்கணும்? அவர்கிட்ட இல்லாததா? என்கிட்ட குறை இருக்கு, அவர்கிட்ட நிறைவு இருக்கு, அவர் தானே எனக்கு கொடுக்கணும். உண்மைதான், உண்மைதான். ஆனா தேவன் உங்களிடத்துல எதையாகிலும் வாங்காமல் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம் தான். ஆனா அவரால் முடியாது. ஏன்னா பிரமாணத்துல எழுதிட்டாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. இதை அவரே எழுதினவரே அதை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது பாருங்க, மீற முடியாது பாருங்க. இப்ப கவனிங்க, என்னிடத்துல ஆண்டவர் எதையாகிலும் வாங்கணும்னு நினைக்கல, எனக்கு அவர் என்ன செய்ய நினைக்கிறார்? கொடுக்க நினைக்கிறார். ஆனா என்னிடத்துல இருந்து அவர் எதையாகிலும் பெற்று, அதாவது இப்படி சொல்றேன், நான் அவருக்கு கொடுக்கிற போதுதான் எனக்குள்ள என்ன, யாருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகிறது? அப்ப நான் முதல்ல அவருக்கு கொடுக்கிறேன், கொடுக்கிறதுனால அவருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ளே வருகிறது. அதற்கு பிறகு அவர் எனக்கு பன்மடங்காய் திருப்பி கொடுக்கிறார். அப்படி திருப்பி கொடுக்கிற போது நான் அந்த பணத்தை தவறாக பயன்படுத்த மாட்டேன். திரும்பி சொல்றேன், முதல்ல நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன், அதனால எனக்குள்ள யாருக்கு பயப்படுகிற பயம் வருகிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வருது. பயம் வந்த உடனே இப்ப எனக்கு யாரு திருப்பி கொடுக்கிறது? அவர் எனக்கு பன்மடங்கா திருப்பி கொடுக்கிறார். ஆனா திருப்பி கொடுத்தாலும், என் கையில பல லட்சங்கள் பணம் வந்தாலும் இப்ப அதை நான் தவறா செலவு பண்ண மாட்டேன். ஏன்னா பணம் எல்லா தீமைக்கும் என்னவாக இருக்கிறது. ஏன்னா இப்ப நான் அதை தவறா செலவு பண்ண மாட்டேன். ஏன்னா இப்ப யாருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள வந்துருச்சு. வெரி குட், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ள வந்துருச்சு பாருங்க. அந்த பணத்தை நான் தவறாக செலவு செய்ய மாட்டேன். ஆனா என்கிட்ட எதுவுமே வாங்காம, நான் கர்த்தருக்கு கொடுக்கிற சுவாபம் என்னிடத்துல இல்லாம அவர் என்னை ஆசீர்வதிச்சார்னு வைங்க. ஏன்னா நான் கர்த்தருக்கு கொடுத்தாதான் எனக்குள்ள என்ன உருவாகிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற. இப்ப நான் அவருக்கு கொடுக்காம, அவருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள வராம அவர் என்ன பன்மடங்காய் ஆசீர்வதிச்சார்னு வைங்க, கண்டிப்பாய் நான் பாவத்தில் விழுந்து விடுவேன். என்ன பண்ணிடுவேன்? உண்மைதானா? அதனாலதான் தேவன் பண ஆசீர்வாதத்தை இப்படி சிஸ்டமேட்டிக்கா வச்சிருக்கிறார். முதல்ல நீ எனக்கு கொடு, எனக்கு கொடுக்கிற போது உனக்குள்ள என்ன உருவாகிறது? எனக்கு பயப்படுகிற பயம் உருவாகட்டும். அது உருவாகிற போது நான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன்? உனக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அப்ப நீ அந்த பணத்தை தவறா என்ன செய்ய மாட்ட?
பயன்படுத்த மாட்டேன். விளங்குது உங்களுக்கு? எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இத விளங்கி கொள்ளாம நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர்கிட்ட போய் என்னை ஆசீர்வதியும் ஐயா நான் ஆசீர்வதிக்கிறேன், அதுக்கு தான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஆனா சும்மா ஆசீர்வதிச்சுட்டேன்னா உனக்கு பல கோடிகளை கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசைதான். அவ்வளவு தரிசனம் இருக்கு, உன்னை குறித்து எனக்கு அவ்வளவு திட்டங்கள் இருக்கு, ஆனா சும்மா உனக்கு நான் கொடுத்துட்டேன்னா நீ அதை தவறா பயன்படுத்திடுவ. உண்மைதானா? ஒரு காரியம் சேர்த்து வைக்கப்பட்டா என்ன ஆயிரும்? ஆசாரியர்கள்ட்ட இந்த வசனம் சொல்லும்போது சொன்னார், 10 லேவியராகமம் 10:12 இருந்து வாசிங்க பார்க்கலாம். மோசே ஆரோனையும் எலியாசாரையும் இத்தாமாரையும் நோக்கி, கர்த்தருடைய தகன பலிகளில் மீதியான போஜன பலியை எடுத்து பலிபீட தண்டையிலே எப்ப புளிக்கும் தெரியுமா? இப்ப கவனிங்க, ஆசாரியன் ஆரோன் வாங்குறார், ஜனங்களிடத்துல வாங்குறார், அதை எடுத்து கொண்டு பலிபீடத்துல செலுத்திட்டார். இப்ப மீதம் இருக்கு, மீதம் ரொம்ப நிறைய இவர் சேர்த்தே வைக்கிறார்னு வைங்க, யாருக்கும் கொடுக்கிறது கிடையாது. நிறைய லேவியர்கள் இருக்காங்க, நிறைய ஆசாரியர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, யாருக்கும் கொடுக்கணும். எங்க பார்ப்பா, பிரதான ஆசாரியன் நான் தான், நான் மட்டும்தான் என்ன செய்வேன், வச்சுக்கிறேன். இதை சேர்த்து வைக்கிறாருன்னு வைங்க, இந்த அப்பத்தை எல்லாம் 2 நாள்ல என்ன பண்ணிரும் சொல்லுங்க, என்ன பண்ணிரும்? அப்ப சேர்த்து வச்சா கண்டிப்பா அது புளிச்சிரும். பிரதர், எவ்வளவு ஆண்டவர் ரொம்ப ஞானமா சொல்றார். நீங்க இப்ப எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நாங்க ஊழியத்துல செலவு செய்து மீதத்தை லட்சக்கணக்கில் என்ன செய்யக்கூடாது, போட்டு வச்சிருக்க கூடாது. அது சேர்த்து வைக்கப்பட்டால், பணம் சேர்த்து வைக்கப்பட்டால் புளிச்சிரும் பிரதர். தட் இஸ் சின். அது பாவமா மாறிடும். அதை சேர்த்து வைக்க கூடாது. அதை என்ன பண்ணிட்டே இருக்கணும்? கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம இந்த பக்கம் கொடுத்துட்டே இருப்போம், அந்த பக்கம் என்ன பண்ணிட்டே இருக்கும்? நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்பதான் நாம அதை தவறாக பயன்படுத்தாமல் இருப்போம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஒரு நாளும் எதையுமே சேர்த்து வைக்காதீங்க பிரதர். சேர்த்து வச்சீங்கன்னா புளிச்சிரும் கண்டிப்பா. அது நீங்க பிரதான ஆசாரியனாகி ஆரோனாகவே இருந்தாலும் சேர்த்து வச்சா என்னதான் செய்யும்? புளிச்சிரும். நீங்க லேவியரா இருக்கலாம், விசுவாசியா இருக்க, யாரா வேணா இருக்கலாம், சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாய் அது புளித்து விடும். அப்ப இந்த சிஸ்டத்தை இப்படி வச்சிருக்காரு ஆண்டவர். என் பிள்ளைங்க முதல்ல எனக்கு என்ன செய்யட்டும்? கொடுக்கட்டும். அவனுக்கு சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா 1 லட்சம் 2 லட்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பல லட்சங்கள் பல கோடிகள்னு போக ஆரம்பிச்சுச்சுன்னா கண்டிப்பா அது என்ன செஞ்சிடும்? புளிச்சிரும். உன் வாழ்க்கையை அது புளிப்புள்ளதாக மாற்றிவிடும். அதனால தேவன் சிஸ்டத்தை எப்படி வச்சுட்டாரு? இல்லப்பா, நான் உனக்கு கொடுக்கிறேன், நான் உனக்கு என்ன செய்யறேன்? கொடுக்கிறேன். முதல்ல நீ என்ன செய்ய? எனக்கு கொடு. எனக்கு கொடுக்கிற போது உனக்குள்ள என்ன உண்டாக ஆரம்பிக்கிறது? எனக்கு பயப்படுகிற பயம் உண்டாக ஆரம்பிக்கிறது. அப்புறம் நான் உனக்கு கொடுப்பேன், அதை நீ என்ன செய்ய மாட்ட? கண்டிப்பா தவறாக பயன்படுத்த மாட்ட. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரு விஷயம், நான் உத்தமபாளையம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ஊழியர்கள் கூட்டம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஊழியம் முடிச்சுட்டு எல்லாம் ஊழியம் நிறைவு செய்த பிறகு என் கையில் ஒரே ஒரு நாள் தான் எனக்கு 15,000 என் கையில் இருக்கு. சாட்சியாக சொல்கிறேன், 15,000 கையில் இருக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஊழியர் எப்போதுமே தேனி டிஸ்ட்ரிக்ட் போனால் கரெக்டாக வந்துடுவார், எந்த ஊருக்கு போனாலும் வந்துடுவார். ஆனால் அன்றைக்கி அவர் வரல. நான் கேட்குறேன், என்ன பாஸ்டர் காணா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவருக்கு யூரின் போகிற மாதிரி பிளட்டு போகுது பிரதர். யூரின் போகிற மாதிரி என்ன போகுது? பிளட்டு. அவ்வளோ வீக் ஆகிட்டாரு. அவர் ஏற்கனவே ரொம்ப லீனாக இருப்பார். நான் ஏன் இப்படி அப்படின்னா, இல்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தார், இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. சரி வாங்க கார் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பாஸ்டருடைய காரை வாங்கிட்டு நேராக போகிறேன். போனால் அவர் இருக்கிறாரு, ரொம்ப பலவீனமாக இருக்கிறாரு. ஏன்னு கேட்டால் அவருடைய வீடு நீங்கள் அப்படி கையை அப்படி தூக்க முடியாது, கையை என்ன செய்ய முடியாது? தூக்க முடியாது. அந்த கூரை இடிக்கும். அதாவது ஒரு பக்கம் சர்ச்சு, நம்ம சர்ச்சில் இந்த கூரை நேராக சமமாக இருக்கு இல்லையா? அவங்க சர்ச்சில் எப்படின்னா இந்த பக்கம் உயரமான சுவர், இந்த பக்கம் கொஞ்சம் பள்ளம். இதை தகரம் போட்டு அடைச்சிருக்காங்க. தகரம் இப்படி சாய்வா இருக்கு. சரியா? சர்ச்சுடைய அந்த தகரம் இருக்குல்ல, அதை இன்னும் ஒரு 10 அடி நீட்டி விட்டுருக்காங்க. அந்த சுவத்துக்கு அந்த பக்கம் நீட்டி விட்டு அதை வீடாக்கியிருக்காங்க. ஸோ அந்த தகரம் இன்னும் இறங்குது பாருங்க. அதனால அந்த ஹீட், அந்த தகரம் தலையை நீங்கள் வீட்டில இருந்து இப்படி கையை தூக்க முடியாது. பார்த்துக்கிறோங்க, தூக்கினா இடிக்கும். அவ்வளவு தாழ்வா இருக்கு. தலையில இருந்து முக்காடியில தகரம் நிக்குது. அந்த தகரத்தில் இருந்த ஹீட்டு இறங்கி 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 தான் அவருக்கு இவ்வளவு பிரச்சனை. அப்போ நான் கேட்டேன், என் கூட ஒரு பாஸ்டர், அவர் டைட்டஸ்னு சொல்லுவோம், ரொம்ப நல்ல மனுஷன். அதாவது பெசலேயேலுடைய ஞானம்,
அதாவது என்ன வேலை கொடுத்தாலும் செய்வார், எதில் விட்டாலும் கலக்கிடுவார் மனுஷன். அப்படி ஒரு ஞானம், எல்லா வேலையும் செய்வார். அப்போ அவரை கூப்பிட்டு இதை நீங்கள் அடைச்சிடணும், என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அடுத்த தடவை என்ன செஞ்சிடணும், இது இருக்கக்கூடாது, என்ன செய்யலாம். அப்போ அவர் சொன்னார், பிரதர் இது வந்து தெர்மாக்குள் அடைச்சோம்னா எலி கடிச்சிரும், ட்ரிங்க் செட்னால நம்ம மைக்கா ஷீட் வாங்கி என்ன செஞ்சிடலாம், அடைச்சிட்டா ஹீட்டு ஓரளவு இறங்காது பிரதர். சரி எவ்வளவு ஆகும், அதுக்கு வந்து 7000 ஆகும். சரி பிரதர் 7000 எடுத்து கொடுத்து இதை என்ன செஞ்சுருங்க, உடனடியாக என்ன செஞ்சுருங்க, அடைச்சிருங்க. நான் முடிச்சுட்டு இவர் கிளம்புறோம். அந்த பாஸ்டர் டைட்டஸ் பாஸ்டர், அண்ணே எங்கள் வீடு பக்கத்தில் தானே, டீ ஷாட் போயிடுவோம். சரி போங்க. நேரம் அவர் வீட்டில் போனால் அவர் வீடுன்னு தகர கொட்டாங்க, இதை விட அது சின்ன வீடு. நான் கேட்டேன், என்னண்ணே இதுவும் தகரமாக இருக்குது, எப்படி இருக்கிறீங்க? இல்லை பிரதர் மரம் இருக்கிறதுனால சமாளிச்சுக்கிறோம். இல்லை இதையும் அடைச்சிருங்க, இதை என்ன செஞ்சுருங்க, அடைச்சிருங்க. எவ்வளோ வரும்? 6000 ஆகுண்ணே. சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லி 6000 கொடுத்தாச்சு. 15000 இப்போ எவ்வளோ போச்சு? 13000 போச்சு. சாயங்காலம் கிளம்புறேன், பஸ்ஸுக்கு கிளம்புறதுக்கு நிற்கிறேன். அப்போ ஒரு பாஸ்டர் வர்றார். அவரை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு எண்ணம், அவருக்கு உன் கையை நீட்டு அப்படின்னு தோணுது. பர்ஸும் அவரும் அப்படி கண்ணு முன்னாடி வர்றார். ஏன்னா சாத்தா ஒரு நாளும் கர்த்தருக்கு கொடுன்னு சாத்தா என்ன செய்ய போகிறது கிடையாது, சொல்ல போகிறது கிடையாது இல்லையா? யார் தான் சொல்லுவா? ஆவியானவர் தான் சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு கணக்கு போடுறேன். 6000 கொடுத்தோம், இங்கே ஒரு 7000, அப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? 13000 ஆயிடுச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 2000 இருக்குது. அப்போ சரி 4 500 நோட்டு இருக்கும், 2 500 நோட்டை எடுத்துரும் அப்படின்னு சொல்லி பர்ஸை எடுத்து 2 500 எடுத்தா என் நேரம் 3 500 வெளியே வருது. இப்போ வெளியே வந்துருச்சு, எப்படி உள்ளே வைக்கிறது? சரி நான் அவர் கையில் கொடுத்துட்டேன். மிச்சம் எவ்வளவு தான்? 500 இல்லையா? இப்போ நான் நேராக பஸ்ஸில் கிளம்பி போகும்போது சொல்கிறேன், என்ன ஆண்டவரே ஊழியத்துக்கு போனால் திருப்பி ஏதாவது கொண்டு வரணும், நான் என்ன பண்ணியிருக்கிறேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறேன். நைட்டு போயிட்டு காலையில் அதிகாலை 4 மணிக்கு எழும்பி பஸ்ஸை பிடிச்சி நான் தூத்துக்குடி போகிறேன். ஒரே நைட்டில் திரும்ப காலையில் தூத்துக்குடி போகிறேன். 3 நாள் ஊழியம். 3 நாள் ஊழியம் முடிச்சுட்டு அந்த பாஸ்டர் சொல்கிறார், இந்த பிலீவர் தான் இந்த ஊழியத்தை, அந்த ஃபேமிலி எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி, அவங்க தான் உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் அவங்க தான் உங்களுக்கு ஆஃபரிங் கொடுப்பாங்க, தைரியமாக என்ன செஞ்சுக்குங்க, வாங்கிக்கிறங்க. என்கிட்ட சொன்னாங்க, நீங்களே கொடுத்துருங்கன்னு என்ன செஞ்சுட்டேன், சொல்லிட்டேன், நீங்கள் வாங்கிக்கிறங்க. நான் நேராக போனேன். வீட்டில் சாப்பிட்டுட்டு மதியம் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஆஃபரிங் கொடுத்தாங்க. நான் நேராக வீட்டுக்கு வந்தால் 1,00,000 ரூபாய் இருந்துச்சு. எவ்வளோ இருந்துச்சு? இப்போ அதை வாங்கும்போது என் கை நடுங்குமா நடுங்காதா? நம்ம எவ்வளோ தான் கொடுத்தோம்? 14,500 தான் கொடுத்தோம். ஆனால் கர்த்தர் எவ்வளோ க்ளோஸாக நம்மளை வாட்ச் பண்ணுறாரு. இப்போ எனக்கு நல்லா தெரியும், இது என்னுடைய பலத்தினால வந்ததில்லை, இது யாரு கொடுத்தது? சத்தமாக சொல்லுங்க, யாரு கொடுத்த ஆசீர்வாதம்? என்னுடைய கைபலன் அதை சம்பாதிக்கல, பிரத்யட்சமாய் சாட்சாங்கமாய் அது யாரு கொடுத்தது? இப்ப அந்த பணத்தை தவறா செலவு பலிக்க எனக்கு மனசு வருமா? ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து செலவு பண்ணுவேனா இல்லையா? அப்ப நான் கர்த்தருக்கு கொடுக்கிற போது எனக்குள்ள என்ன உண்டாக ஆரம்பிக்கிறது? அது உண்டாகிற போது அவர் எனக்கு திருப்பி கொடுப்பார் பாருங்க. அப்ப நீங்க அதை தவறா செலவு பண்ண மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாய் கர்த்தருக்குள்ள ஓட ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்கி இருக்கு? விளங்கினவங்க விளங்கினது தக்கதா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு தான் இந்த சிஸ்டமே வச்சார். சரியா? இதை ஒன்றும் ஊழியர்கள் தந்திரமாலாம் வாங்கலை, அவங்களுக்கு ஒன்றும் அப்படியெல்லாம் வந்து பிழைப்புக்காகலாம் என்ன செய்யலை, இதை செய்யலை. சரியா? இதை முதலாவது விளங்கி கொள்ள வேண்டும். கர்த்தர் வைத்த முகாந்திரம் இதுதான். உங்க பிள்ளைங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா வளரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு வைங்க. பிரதர் என் மகன் என்கிட்ட காலேஜில் படிக்கிறான், 1000 வாங்குறான், எப்படி செலவு பண்றான்னே எனக்கு என்ன செய்யல தெரியல பிரதர்னு நீங்க சொன்னீங்கன்னு வைங்க, ஒன்றும் கிடையாது. உங்க பிள்ளைகளை நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, அதுல தசம பாகத்தை பிரிச்சு கொடுக்க மட்டும் பழக்கிருங்க. மீதியானதை அவன் தவறாக செலவு செய்யாமல் கர்த்தர் பாதுகாக்க ஆரம்பிப்பான். அல்லேலூயா. அவனுக்குள்ள யாருக்கு பயப்படுகிற பயம் உருவாகிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரியா? இதை முதல்ல விளங்கிக்கிறேன். இதுதான் சிஸ்டம். இப்ப நான் கொடுத்துதான் கர்த்தர் எனக்கு கொடுத்தாதான் அது என்னவாக இருக்கும்? எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சும்மா என் கையில பல லட்சங்களை கோடிகளை சும்மா கொடுத்தார்னா, எனக்கு கொடுக்கிற சுவாபம் இல்லாமல் கொடுத்தார்னா, அவர் கொடுக்கிற பணம் என்னிடத்தில் சேர்த்து வைக்கப்படும். நாளடைவிலே அது புளித்து விடும். அது சேரக்கூடாது. அதை நான் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? கொடுத்துட்டே இருக்கணும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு
மற்றொரு மொழிபெயர்ப்பில் JMNTன்னு சொல்லுவாங்க. அதுல ரொம்ப அழகா இருக்கும், கொடுத்து கொண்டே இருங்கள், கர்த்தரும் கொடுத்து கொண்டே இருப்பார். ரொம்ப நல்லா இருக்குல்ல? அப்படியா? கொடுத்து கொண்டே இருங்கள், உங்களுக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். என்னைக்கோ ஒரு நாள் நான் கொடுத்தேன் அது அல்ல. அது கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை வர வைக்காது. உங்களுக்குள்ள என்ன சுபாவம் இருக்கணும்? நான் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? கர்த்தருக்கு கான்ஸ்டன்ட்லி கிவிங். என்ன பண்ணிட்டே இருக்கணும்? கொடுத்து கொண்டே இருக்கணும். அவரும் நமக்கு என்ன பண்ணி கொண்டே இருப்பாராம்? கொடுத்து கொண்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப முதல் காரியம், நீங்க பதில் சொல்லுங்க, இந்த சிஸ்டத்தை யார் ஏற்படுத்தினது? இந்த காணிக்கை கொடுக்கணும், தசமபாகம் கொடுக்கணும் அப்படிங்கறத யார் ஏற்படுத்தினது? மனுஷரா ஏற்படுத்தினாங்க. யார் ஏற்படுத்தினது? கர்த்தர். ஏன் ஏற்படுத்தினாரே? நாம் அவருக்கு கொடுக்கணும்ங்கிறத, அந்த உணர்வு நமக்குள்ள வரணும்ங்கிறத ஏன் ஏற்படுத்தினாரே? அப்படி கொடுக்கிற போதுதான் நமக்குள்ள என்ன உருவாகிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உருவாகிறது. சரியா? வெரி குட், வெரி குட். சரி பிரதர், இப்ப கொடுக்கிறதுனா யாருக்கு பிரதர்? எப்படி பிரதர் கொடுக்கிறது? 3 விதமா கொடுக்கலாம். சொல்லுங்க, எத்தனை விதமா கொடுக்கலாம்? 3 விதமா கொடுக்கலாம். ஒன்னு, ஆசாரியருக்கு கொடுக்கிறது. சொல்லுங்க, யாருக்கு கொடுக்கிறது? ஆசாரிய அபிஷேகம் பெற்று ஒரு ஸ்தல சபையிலே ஊழியர்களாய் போதகர்களாய் இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு பேரு தசம பாகம். சொல்லுங்க, அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு பேர் என்னது? என்னாகும் 18:21. இதோ லேவியின் புத்திரர்னு இருக்கு. ஆக்சுவலா இந்த அதிகாரம் ஆசாரியர்களுக்கான அதிகாரம். சொல்லுங்க, யாருக்கான அதிகாரம்? ஆசாரியர்களுக்கான அதிகாரம். சரி, லேவியின் புத்திரர், அதாவது ஆசாரியர், ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேலருக்குள்ளதுல எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு, அப்ப ஆசாரியர்களுக்கு உரியதுதான் தசம பாகம். தசம பாகம்னா தெரியும் இல்லையா? 1000 ரூபாய் 10,000 ரூபாய் எடுத்துக்கிறோம். 10,000 ரூபாய் வருமானம் வந்தா எவ்வளவு தசம பாகம்? 1000 ரூபாய் தசம பாகம். அது யாருக்கு உரியது? ஆசாரியர்கள்ட்ட கொடுக்கப்பட வேண்டியது. சரியா? இப்ப இந்த தசமபாகத்தை பிரிக்கிறீங்க பாருங்க. அந்த தசமபாகம் நீங்க கணக்கு சொல்லுங்க. 10,000னா எவ்வளவு ரூபாய்? இந்த 1000த்தை அப்படியே நீங்க தசமபாகத்தை ஆசாரியர்கள்ட்ட கொடுக்கணுமே ஒழிய, அந்த 10ல ஒரு பங்க அதை திருப்பி 10ஆ பிரிக்கப்படாது. 1000 ரூபாய் எடுத்துட்டு இந்த ஊழியத்துக்கு 100, அந்த ஊழியத்துக்கு 100, இந்த ஊழியத்துக்கு 100, இந்த பத்திரிகைக்கு 100, எதுக்கு பொல்லாப்பு எல்லாத்துக்கும் என்ன செஞ்சு வச்சிருவோம்? அனுப்பி வச்சிருவோம். நல்ல கவனிங்க, அது தவறு. உங்க தசமபாகங்களை சத்துரு சிதறடிக்க அனுமதிக்காதீங்க. அந்த 100 அங்க போறதுனால ஒரு பிரயோஜனமும் இருக்காது. சரியா? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்தா அதை வச்சு ஏதாவது என்ன செய்யலாம். இப்ப சத்துரு நம்முடைய தசமபாகத்தை பிரயோஜனமற்றதாய் சிதறடிச்சிடான் பாருங்க. சிதறடிச்சிடான். அப்ப 10ல ஒரு பங்க பிரிச்சு எடுக்க தான் நமக்கு அதிகாரம். அந்த 1 10 என்ன செய்யப்படாது? பிரிக்க கூடாது. அது ஆசாரியர்களுக்கு உரியது. சரி, அடுத்து உபாகம புஸ்தகம் 14:26 வாசிங்க பார்க்கலாம். அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சரசம், ஆக்சுவலா மதுபானம் அல்ல. சரியா? அந்த நாட்கள்ல நம்ம பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு மேல ஆச்சு இல்லையா? அந்த நாட்கள்ல மதுபானம் அப்படின்னா, மதுனா இனிப்பான பானத்தை தான் மதுபானம்னு அந்த மதுன்னு சொல்லுவாங்க. அந்த நாட்கள்ல நான் சொல்றேன் 200 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பதான் மதுன்னா என்ன ஆயிப்போச்சு? போதைன்னு ஆயிப்போச்சு இல்லையா? அந்த நாட்கள்ல நீங்க பார்த்திருக்கீங்களா? இலக்கியங்கள் எல்லாம் தேனி பூவில் மது உண்டு. சொல்லுங்க, தேனி பூவில் என்ன சாப்பிடுதான்? மதுனா என்ன அர்த்தம்? என்ன இருக்கு அதுக்குள்ள? இனிப்பு இருக்குன்னு அர்த்தம். சரியா? மதுரம்னு சொல்றாங்கல்ல, அதுதான். அதைத்தான் இங்க மதுபானம்னு போட்டிருக்கு. சரியா? நம்ம மொழிபெயர்ப்பு அந்த நாட்கள்ல மொழிபெயர்த்த போது அவங்க அப்படி எடுத்தாங்க. நம்ம நாட்கள்ல இப்படி அர்த்தம் என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. பிரதர், அப்ப மதுபானத்தினால வெறின்லாம் இருக்கே பிரதர், போதை குறித்துலாம் இருக்கே. உண்மைதான் இருக்கு. எப்படி வரும்னா, மதுபானம்னு மட்டும் வராம மதுபானத்தினாலே வெறி கொண்டு, மதுபானத்தினாலே புத்தி இல்லாதவனாய், மதுபானத்தினாலே மயங்கி, இப்படியெல்லாம் வருதுன்னா அந்த இனிப்பான திராட்சை ரசத்துல இவங்க எதை கலந்து விட்டுட்டாங்க? காடிய கலந்து என்ன பண்ணி விட்டாங்க? மதுவா போதையா என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு அர்த்தம்? மாத்திருக்காங்கன்னு அர்த்தம். நான் சொல்ற உங்களுக்கு விளங்குதா?
வெறுமனே மதுபானம்னு இருந்துச்சுன்னா அது இனிப்பான பானம். அதுல ஒரு கீவேர்டு சேர்த்திருப்பாங்க, மதுபானத்தினாலே மயங்கி வெறிகொண்டு இப்படிலாம் வருதுன்னா அந்த இனிப்பான திராட்சை ரசத்துல எதை கலந்துட்டான் இவன்? காடிய கலந்து என்னவா மாத்தி இருக்கிறான்? போதையா மாத்தி இருக்கான்னு அர்த்தம். சரியா? அதனால இங்கே உள்ள மதுபானம் உடனே நீங்க மதுபானம் எடுத்துறாங்க. இது போதை தரக்கூடிய பானம் அல்ல, திராட்சை ரசம் மற்றும் இனிப்பான திராட்சை ரசம், அப்படி அர்த்தம். சரியா? திருப்பி வாசிங்க பார்க்கலாம், திரும்ப வாசிங்க. அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சை ரசம், அதாவது இனிப்பான பானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் போதும். யாரா? லேவியன். சொல்லுங்க, யாரா? அப்ப 10,000 வருமானம்னா 1000 தசமபாகம். அது போக, அது போக உங்க இஷ்டப்படி, எப்படியா? உங்க இஷ்டப்படி மேற்கொண்டு ஒரு 100 200 ஏதாவது உதவி ஊழியர்கள் வர்றவங்களுக்கு ஏதாவது நீங்க கொடுக்குறீங்க பாருங்க, அதுக்கு பேரு காணிக்கைன்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? காணிக்கை. நல்லா கவனிங்க, தசமபாகம் வேறு, காணிக்கை வேறு. தசமபாகம் யாருக்கு கொடுக்கிறது? ஆசாரியர்களுக்கு கொடுக்கிறது, 10ல் 1 பங்கு. அது போக மேற்கொண்டு நம்ம ஊழியங்களுக்கு ஏதாவது வர்றாங்க, யாரையாவது பார்க்கிறோம், கர்த்தர் கொடுக்க சொல்றார் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? காணிக்கைன்னு அர்த்தம். சரியா? சரி, இன்னொன்னு மூணாவது வாசியம் பார்க்கலாம். உபாகம புஸ்தகம் 26:12. தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே வரத்தில் எல்லாம் 10 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தி ஆகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்த்த பின்பு, கவனிங்க, ஏழைகளுக்கு கொடுக்கிறது. இது யாருக்கு கொடுக்கிறது? பரதேசியா, திக்கற்ற பிள்ளைங்களா, விதவைகளா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்ததுனால அத தர்ம பணம்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? தர்ம பணம். சரியா? புதிய ஏற்பாட்டில் வருதுல, என்ன பணத்தை சேர்க்கணுமா? தர்ம பணத்தை என்ன செய்யணுமா? சேர்க்கணும். நல்ல கவனிங்க, திருப்பி சொல்றேன். ஆசாரியர்களுக்கு கொடுக்கிறதுக்கு என்னன்னு பேரு? தசமபாகம். அதுக்கு மேற்கொண்டு யாராவது உதவி ஊழியர்கள் மேலதிகமான ஏதாவது ஊழியங்களுக்கு கொடுக்கிறதுக்கு பேர் என்னது? காணிக்கை. ஏழைகளுக்கு கொடுத்தா அதுக்கு பேர் என்னது? தர்ம பணம். சரியா? தசமபாகத்தை எடுத்து நீங்க தர்ம பணம் அனுப்பக்கூடாது. தசமபாகத்தை பிரிச்சு காணிக்க அனுப்பக்கூடாது. சரியா? விளங்குதா? விளங்கலையா? விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்க பாருங்களா. இந்த 3க்கு வித்தியாசம் உண்டு. சரி, எல்லாத்துலயும் தசமபாகம் தான் வரும். அந்த டேர்ம் ஏன் வருது, அதை எப்படி செய்வாங்கன்னா விளக்க எனக்கு நேரம் இல்லை, நான் சுருக்கமா சொல்லிட்டேன். 3 இருக்கு, 3 விதமா நீங்க கொடுக்கலாம். ஒன்னு, கர்த்தருக்கு ஆசாரியர்களுக்கு கொடுக்கிறது, அது தசமபாகம். அடுத்து கர்த்தருடைய உதவி ஊழியர்களுக்கு கொடுக்கிறது, அதுக்கு பேர் என்னது? காணிக்கை. அடுத்து கர்த்தரை முன்னிட்டு ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, பரதேசிகளுக்கு கொடுக்கிறதுக்கு பேர் என்னது? தர்ம பணம். 3 வேற வேற. சரியா? நீங்க கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்கணும், காணிக்கையும் உங்களுடைய இஷ்டப்படி என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். ஏழைகளையும் என்ன செய்யுங்க? நினைவு கூறுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உண்மையை சொல்றேன், ஏழைகளையும் என்ன பண்ணுங்க? நீங்க நினைவு கூறுங்க. நினைவு கூறுவது ரொம்ப ஆசீர்வாதமானது. ஏன்னா ஏழைகளுக்கு கொடுக்கிற போது அதுல 7 ஆசீர்வாதங்கள் உண்டு. சங்கீதம் 41 இருக்கு, சிறுமைப்பட்டவன் மேல என்னவா எல்லாம் உள்ளவனா? சிந்தை உள்ளவன் என்னவாக இருக்கிறானா? பாக்கியவானா இருக்கிறான். அதுல வாசிங்கன்னா 7 ஆசீர்வாதங்கள் இருக்கு. இப்ப ஏழைகளுக்கு என்ன செய்யுங்க? கொடுங்க. சரியா? ஏழைகளுக்கு ஊழியத்துக்கு மட்டும் கொடுத்தா பத்தாது, யாருக்கும் கொடுங்க. உங்க நீங்க அறிய இருக்கிற ஏழைகளுக்கு என்ன செய்யுங்க? வாசியம் பார்க்கலாம். சங்கீதம் 41 தான் நினைக்கிறேன், வாசியம் பார்க்கலாம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், அது முதல் ஆசீர்வாதம். அடுத்து கர்த்தர் அவனை பாதுகாத்து, அது 2வது ஆசீர்வாதம். அவனை உயிரோடை வைப்பார், அது 3வது ஆசீர்வாதம். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான், 4வது ஆசீர்வாதம். சிஷ்டத்திற்கு ஒப்புக்கொடீர், 5வது ஆசீர்வாதம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் என்ன செய்வாராம்? தாங்குவார், அது 6வது ஆசீர்வாதம். வியாதியில அவன் படுக்கை முழுவதையும் என்ன பண்ணுவாராம்? மாற்றி போடுவார், 7வது ஆசீர்வாதம். இந்த 7 ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். யாருக்கு கொடுக்கிற போது? ஏழைகளுக்கு கொடுக்கிற போது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்முடைய சபையில எல்லாம் அப்படி நிறைய சபைகள் அப்படிப்பட்ட வழக்கங்கள் இருக்கு. ஒரு வருஷம் முழுவதும் சேர்த்து
எங்கேயாவது கஷ்டப்படுற தரித்திரர்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுக்கறது என்னமாக வைத்திருக்கிறாங்க, ஒரு வழக்கமா என்ன செஞ்சிருக்காங்க, தர்ம பணம் கொடுக்கிறது. பவுல் சொல்றாருல, தர்ம பணத்தை சேர்த்து என்ன செய்யுங்க, எருசலேம்ல இருக்கிற திக்கற்றவர்களுக்கு, அந்த தரித்திரருக்கு என்ன பண்ணி வைங்க, அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த தர்ம பணத்தை சேர்த்து அனுப்புகிறது நிறைய அநேக சபைகள் இருக்கு. சரி, இப்ப கவனிங்க. இப்ப 3 விதமா கொடுக்கிறோம் இல்லையா. இந்த 3 விதமா கொடுக்கிறதுனால நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்கள் இருக்கு பாருங்க, அதுக்கு அளவு கிடையாது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், அநேக நேரங்கள்ல நம்முடைய மாம்சம் என்ன செஞ்சிருதுன்னா, நான் ஏற்கனவே எனக்கு என்ன இருக்கு, குறை இருக்கு, ஆண்டவர் தான் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நல்ல கவனிங்க. இனி ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு பணம் கொடுங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு கோடி கோடியா கொடுப்பேன், அப்படியெல்லாம் ஒரு நாளும் கேட்காதீங்க. கேட்டாலும் அவர் கொடுக்க போறது இல்லை. சரியா? எனக்கு பணம், நிறைய பேர் சொல்றது, ஏன் பிரதர் கொடுக்கல அப்படின்னா, எனக்கே குறை இருக்கு பிரதர், ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு எனக்கு அவ்வளவு கொள்ள என்ன இருக்கு, கரெக்டா சொல்லியதில்ல, ஆசை இருக்கு பிரதர். வெளிப்பாடு எப்படி வருது பாருங்க, கொள்ள என்ன இருக்கு, ஆசை இருக்கு பிரதர். ஆண்டவர் கொடுத்தானா கொடுக்க மாட்டானா பிரதர்? கண்டிப்பா நீ கொடுக்க மாட்ட, கண்டிப்பா. இப்படி சொல்ற ஆளு ஒரு நாளும் கொடுக்காதுன்னு கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா குறைவுகள்லயே கொடுக்காத நாம நிறைவுல கண்டிப்பா என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். ஏன்னா என்னதான் ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் நம்ம தேவைகள் பெருகத்தான் செய்யும். எங்க உங்க கையில் இன்னைக்கு ஒரு 25 லட்சத்தை கொடுக்கட்டும், நீங்க எத்தனை லட்சத்துக்கு வீடு கட்ட பிளான் போடுவீங்க தெரியுமா? 40 லட்சத்துக்கு போடுவீங்க. என்ன ஒரு விசுவாசம், கர்த்தர் 25 லட்சம் கொடுத்தவர் 40 லட்சம் கொடுக்க மாட்டாரா? 25 லட்சம் கொடுத்தாரே, அதுல கொடுத்துருவோம், ஆண்டவருக்கு ஒரு 5 லட்சம் கொடுப்போம், என்ன மோசம் போச்சு, 5 லட்சம் ரூபா கொடு, அது வராது. புரியுதா? அதனால எப்போதுமே நல்லா, நான் கர்த்தரை நீங்க அப்படிலாம் ஏமாற்ற முடியாது. நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆண்டவர் எனக்கு கொடுத்தால் கொடுக்க மாட்டேன், கொடுத்தா கண்டிப்பா கொடுக்கவே மாட்டேன். ஆண்டவர் யாருக்கு கொடுப்பார்னா, எனக்கு இருக்கு இல்லை, அவர் எனக்கு கொடுக்கிறாரு கொடுக்கல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் என் தேவனாகிய கர்த்தருக்கு கொடுக்க போகிறேன். அந்த மனம் இருக்கு பாருங்க, அவர்களுக்கு தான் கொடுக்கப்படும். நாம இப்ப ஆண்டவர்கிட்ட எனக்கு கொடுக்கிறதுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்காதீங்க, கொடுக்க என்ன கொடுங்க, மனம் கொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கன்னு ஒரு நாள் சொல்லாதீங்க பிரதர். என் பிள்ளைகளை உமக்கு கொடுக்கிற மனமுடையவர்களாய் மாற்றி விடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. என் குடும்பத்தினர் அத்தனை பேரும் உமக்கு கொடுக்கிற மனமுள்ளவர்களாய் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கொடுக்கிறதுக்கு தேவை பணம் அல்ல, மனம். அல்லேலூயா. ஆண்டவர் நீங்க வேதம் முழுவதும் வாசிச்சீங்கன்னா, இந்த 17 அப்படிங்கிற நம்பரை ஒரு பெரிய பிரேக் த்ரூவாவே வச்சிருப்பார். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 17 17 17 வந்துட்டே இருக்கும். பிரேக் த்ரூ அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னா 17ன்னு ஒரு நம்பர் கீப் அப் பண்ணுவார். இப்போ நோவாவினுடைய வெள்ளம் எந்த நாளில் தான் வந்துச்சு? எத்தனாம் தேதியில தான் வந்துச்சு? 17ஆம் தேதி. எத்தனாம் தேதி தான் நோவாவுடைய பேலை அந்த அரராத் மலையில் போய் தங்குச்சு? 17ஆம் தேதி. யோசேப்பு எந்த வயசுல தகப்பனை விட்டு பிரிந்து போனாரு? 17ல். தாவீதை எந்த வயசுல கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரு? 17ல். அப்ப 17னா ஒரு பெரிய பிரேக் த்ரூ. சரியா? இப்ப 17ங்கிறத பிரேக் த்ரூ வச்சிருக்காரு பாருங்க. அதை போலவே காணிக்கையும் 17 காணிக்கை இருக்கு. எத்தனை காணிக்கை? 17 விதமா நம்ம கர்த்தருக்கு கொடுக்கலாமா? எப்படி 17 விதமா கர்த்தருக்கு கொடுக்கிறது? வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 25ல 1ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் யாருக்கு காணிக்கை கொண்டு வரும்படி? அப்ப நாம காணிக்கை கொண்டு கொடுக்கிறது யாருக்கு தான் கொடுக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. நீங்க மனுஷர் கையில கொடுத்தாலும் அது மனிதருக்கு கொடுப்பதாக ஆகாது. அது யாருக்கு கொடுப்பது தான்? கர்த்தருக்கு கொடுப்பது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, வாசிங்க பார்க்கலாம். அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன, நான் வரிசையா என்றேன். சரியா? பொன்னும் 1 பொன்னு, வெரி குட். வெள்ளி 2, வெண்கலம் 3, இளநீல நூல் 4, இரத்தாம்பர நூல் 5, சிவப்பு நூல் 6, மெல்லிய பஞ்சு நூல் 7, வெள்ளாட்டு மயிர் 8, சிவப்பு தீர்ந்த ஆட்டு கடாத்தோல் 9, தகசுத்தோல் 10, சீத்தி மரம் 11, விளக்குக்கு எண்ணெய் 12. அடுத்து
அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்கள் 13, தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்கள் 14, ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்கள் 15, கோமேதக கற்கள் 15, அடுத்து கடைசி 16 என்னது? ரத்தினங்கள். என்ன பிரதர் 17 வரும்னு சொன்னீங்கல்ல, 16 தானே இருக்கு அப்படின்னா இல்ல, கண்டிப்பா அங்க 17 தான் இருக்கு. எப்படின்னா திருப்பி வாசிங்க, 1ல இருந்து வாசிங்க. மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திர எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி, அதான் முத காணிக்கை. அந்த மனப்பூர்வம் இருந்தா தான் இந்த 16 அங்கீகரிக்கப்படும். இப்ப காணிக்கை கொடுக்கிறதுக்கு தேவை பணம் அல்ல, என்னது? மனம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த வருஷத்தின் துவக்கத்தில் இருக்கீங்க, ஆண்டவர்கிட்ட உங்களுடைய ஜெபங்கள், நீங்கள் செய்கிற ஜெபங்கள் மாற கடவுது. என்னைய ஆசீர்வதிங்கன்னு இனிமே கேட்காதீங்க. ஆண்டவரே நீங்க என்னை ஆசீர்வதிக்கிறது ஆசீர்வதிக்காததெல்லாம் அப்புறம், அது ஆசீர்வதிச்சிருவார், அது பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு முதல்ல உமக்கு கொடுக்கிற என்ன கொடுத்துருங்க? மனசு கொடுத்துருங்க. உங்க பிள்ளைங்க தலையில டெய்லி கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இவன் உமக்கு லட்சங்களை கொடுக்கணும், ஆண்டவரே கோடிகளை உமக்கு கொடுக்கணும். அந்த இருதயம் உள்ளவனாய் கர்த்தர் மாற்றுவீரா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? குறைவுகள்ல கொடுக்கணும். எதுல கொடுக்கணும்? குறைவுகள்ல. ஆபேலுடைய காணிக்கையா காயினுடைய காணிக்கையவா? கர்த்தர் யாருடைய காணிக்கையை அங்கீகரிச்சார்? ஆபேலுடைய காணிக்கை. காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல. ஏன் அங்கீகரிக்கல? ஆபேல் தலையீற்றுகளை கொடுத்தான், காயினும் ஒண்ணு சாதாரணதெல்லாம் கொடுக்கல, அவனும் நல்லது தான் கொடுத்தான். கர்த்தர் விதைத்த விதைகள் நல்லதுதான் விளைஞ்சு நின்னுச்சு. ஆனா ஏன் காயினின் காணிக்கை அங்கீகரிக்கலைன்னா, காயின்னா எபிரேய பாஷையில சம்பத்துக்காரன், சொத்து மிகுந்தவன், சொத்துள்ளவன். காயினுக்கு ஏராளமான காய்கறிகள் விளைந்து கிடக்கு, கனிகள் விளைந்து கிடக்கு, விதவிதமா ரகரகமா இருக்கு. அவன் தன்னுடைய சம்பத்திலிருந்து கொடுத்தான். ஆனா ஆபேல் அப்படின்னா எபிரேய பாஷையில ஹவேல் அப்படின்னு சொல்லுவோம். ஹவேல் அப்படின்னு சொன்னா குறைவுள்ளவன், திருப்தியற்றவன், unsatisfied person. அவன் ஆடு மேய்க்கிறவன். எத்தனை ஜோடு ஆடுங்க இருந்துச்சு தெரியல. ஆண்டவர் எத்தனை ஜோடு ஆடுகளை சிருஷ்டித்தார், 1 2 4 தெரியல. அந்த சில ஆடுகள்ல இருந்து வருகிற வருமானத்தை, அந்த பாலை வச்சு, அதை வச்சுதான் அவனும் அவன் குடும்பமும் புசிக்கணும். திருப்தி இல்ல, வருமானம் போதல. காயின் சம்பத்துல இருந்து எடுத்து கொடுக்கிறான், ஆபேல் குறைவுல இருந்து எடுத்து கொடுக்கிறான். யாருடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தா? ஆபேலையும் அவன் காணிக்கையையும். கொடுக்கிறதுக்கு தேவை பணம் இல்ல பிரதர், அந்த பணத்தை தேவன் பார்க்கிறவர் அல்ல, கொடுக்கிற உங்களுடைய மனஸ். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 45ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். பின்பு ஜனங்கள் எல்லாரும் கேட்கையில் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, விதவைகளின் வீடுகளை பட்சித்து. யாரை பத்தி பேசுறாரு? சத்தமா சொல்லுங்க, யாரை பத்தி பேசுறாரு? விதவை. குறிச்சுக்கிறீங்க. பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். இதோட முடியல, அப்படி கண்டினியூ ஆகுது பாருங்க. அடுத்த அதிகாரம் என்ன நடக்குது? 21ல அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, ஏழை விதவை 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும், எதனாலயா அதை குறிச்சுக்கிறீங்க, விளக்க சொல்றேன். காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது அவர் நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு
மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். கவனிங்க, என்னை பாருங்க, இந்த சம்பவத்தை நான் விளக்கி சொல்றேன். என்னை பாருங்க, என் முகத்தை பாருங்க, என் ஃபேஸை பாருங்க, நான் எப்படி நிக்கிறேன், எப்படி திரும்புறேன், என்ன பண்றேன்னு பாருங்க. ஆண்டவர் தேவாலயத்தின் பிரகாரங்கள்ல உட்கார்ந்து இருக்கிறார். சரியா? தேவாலயத்தின் பிரகாரங்கள்ல இருந்து ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் கேட்டு கொண்டிருக்கிறாங்க, காது கொடுத்து நல்லா கேட்கிறாங்க. சரியா? நீங்க இப்ப நல்லா கேட்குறீங்க பாருங்க, அது மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க ஜனங்கள் எல்லாம். அவர் ஒரு 1வது வசனத்திலிருந்து ஒரு பெரிய பிரசங்கத்தை அவர் செய்து கொண்டே வருகிறார். நிறைய டாபிக்ல நிறைய காரியங்களை பேசிட்டு இருக்கிறார். பேசிட்டு இருக்கும்போது ஜனங்கள் இன்னும் அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னு, என்ன சொல்லுவாருன்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆவலா கேட்டுட்டு இருக்கும்போது சடனா டக்குன்னு பிரசங்கத்தை நிறுத்துறார். நல்லா கவனிங்க, ஜனங்களை பார்த்து இப்படி பேசிட்டே இருக்காரு. டக்குன்னு பிரசங்கத்தை நிறுத்திட்டு அப்படி சீஷர்கள் பக்கம் திரும்பி, இந்த விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறாங்கல்ல, அவர்களை குறித்து என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாயிருங்க, அவங்க அதிக ஆக்கினை அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி கண்ணேறிட்டு பார்க்கிறார். கரெக்டா அந்த 7 விதவை கொண்டு வந்து 2 காசை போட்டார். சம்பவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கோர்வையை பாருங்க. ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு, திடீர்னு பிரசங்கத்தை நிறுத்துறாரு. நிறுத்திட்டு ஒரு விதவையை குறித்து பேசுறாரு. விதவைகளின் வீடுகளை எல்லாம் அப்படி பச்சிக்கிறாங்கல்ல, அவங்களை குறித்து கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி கண்ணேறிட்டு பார்க்கிறார். கரெக்டா அந்த 7 விதவை கொண்டு வந்து 2 காசை போட்டார். இப்ப சீஷர்கள் பக்கம் திரும்பி விதவையை குறித்து பேசினார்ல, அந்த விதவைகள்ல ஒரு விதவை தான் இவ. என்ன நடந்திருக்கிறது, அந்த நாட்கள்ல என்ன பண்ணுவாங்க, தேவாலயத்துக்குன்னு வரிகள் விதிப்பாங்க. அந்த வரிகளை யாராவது கொடுக்க முடியல, ஏழைகள் கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னுடைய வீட்டை தேவாலயத்துக்குன்னு கொடுத்துருன்னு சொல்லி இந்த பரிசேயர் சதுசேயர் வேத பாரகர்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய வீடுகளை பட்சித்துக் கொள்ளுவாங்க. இந்த 7 விதவை இவளால தேவாலயத்தின் வரியை கொடுக்க முடியல. ஆகையினாலே அந்த வேத பாரகர்கள் பரிசேயர் சதுசேயர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவ வீட்டை என்ன பண்ணிட்டாங்க, பட்சித்து கொண்டு விட்டார்கள். இப்ப இயேசு தேவாலயத்துக்கு வந்திருக்கிறார், எருசலேமுக்கு. அவர் பிரகாரத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஜனங்களிடத்திலே வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க, வார்த்தையாகிய தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டு வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். வெளிப்பாடுகள் வந்து கொண்டிருக்கிறது, பிரசங்கம் செய்யப்படுகிறது. இப்ப திடீர்னு சடனா டக்குன்னு பிரசங்கத்தை நிறுத்திட்டார். எப்ப நிறுத்தினார் தெரியுமா, இந்த 7 விதவை தன்னுடைய ஜீவனத்துக்குன்னு இருந்த 2 காசுனா ரோம மதிப்புல குறைவானது. அதுதான் நம்ம உங்களுக்கு புரிய முடியாது சொன்னா, இன்னைக்கு இதுல 1 ரூபா 50 பைசா 25 பைசாலாம் இப்ப என்ன இல்ல, செல்லாது இல்லையா? இப்ப லீஸ்ட் எவ்வளவுதான், 1 ரூபா. அதை போல ரோம ராஜ்யத்தினுடைய அடிப்படை லீஸ்ட் காயின் எதுனா 2 காசு. ஒரு 7 விதவை தன்னுடைய வீட்டை வேதபாரகர்கள் பட்சித்து விட்டார்கள். அப்படி இருந்தும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாம, அதையெல்லாம் யோசிக்காம நினைக்காம, தன்னுடைய ஜீவனத்துக்குன்னு இருந்த 2 காசை எடுத்துக்கொண்டு எப்ப அவ தேவாலயத்துல கர்த்தருக்கென்று கொடுக்கணும்னு சொல்லி தேவாலயத்தின் படி அப்படி மிதிச்சா பாருங்க, மிதிச்ச செகண்ட்ல டக்குன்னு பிரசங்கத்தை நிறுத்திட்டார். என் புள்ள எனக்கு 2 காசு காணிக்கை கொண்டு வருது. எத்தனை காசு? சடனா அப்படி சீஷர்கள் பக்கம் திரும்பினார். இந்த விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி கண்ணேறிட்டு பார்த்தாராம். கரெக்டா அவ கொண்டு வந்து 2 காசை போட்டார். தேவன் கண்ணேறிட்டு பார்த்த ஒரே ஒரு இடம் உண்டுன்னா அது இங்க மட்டும்தான். எல்லாம் யோசிச்சு பாருங்க. அவர் பார்க்காமலே அவருக்கு நல்லா தெரியுங்க, பார்க்காமலே தெரியும். ஆனால் அவர் என்ன பண்ணினாராம், கண்ணேறிட்டு பார்த்தாராம். இப்ப நான் கேட்கிறேன், பிரசங்கத்தை நிறுத்தினாரே. எப்ப நிறுத்தினாரு? இந்த 7 விதவை 2 காசை எடுத்துக்கொண்டு எந்த படிகளில் ஏறுகிறாள், தேவாலயத்தின் படியில ஏறின உடனே பிரசங்கத்தை நிறுத்தினாரே. தன்னை நினைத்துதான், ஆவியில தன்னை குறித்து அறிந்துதான் இந்த பிரசங்கத்தை நிறுத்தினார்னு அந்த 7 விதவைக்கு தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? சரி, சீஷர்கள் பக்கம் திரும்பி இந்த விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறவங்களை குறித்துலாம் கவனமா இருங்க அப்படின்னு சொன்னாரே, தன்னை குறித்து தான் பேசுறாருன்றது அந்த 7 விதவைக்கு தெரியுமா?
சரி, கண்ணேறிட்டு பார்த்தாரே, கர்த்தர் கண்ணேறிட்டு பார்க்கிறாருங்கிறது அந்த ஏழை விதவைக்கு தெரியுமா? எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சும்மா சாதாரணமா பார்த்திருக்கலாம். எந்த சுவரு, எந்த பில்லரு, எது இருந்தாலும் அதெல்லாம் அவருக்கு மறைக்க போறது இல்லை. அது அவருக்கு டைரக்டா என்ன செய்யும் தெரியும். ஆனா அப்படி இல்லாம கண்ணேறிட்டு பார்க்கறதுன்னா என்ன தெரியுமா? நீங்க யாராவது ஒரு பெரிய தலைவர்கள் வர்றாங்க, பெரிய கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அப்படி குதிங்கால் அப்படி எக்கி நின்று பார்ப்போம் தெரியுமா? அப்படி கண்ணேறிட்டு பார்ப்போம். ஏன்? அவரை பார்க்கிறது என்ன ஆயிடக்கூடாது, மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு பார்ப்பான் பாருங்க. அதை போல ஆண்டவர் அப்படி கண்ணேறிட்டு பார்க்கிறாராம். ஏன்னா என் பிள்ளை எனக்கு கொடுக்கிறத நான் பார்க்காம என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுவும் அவ கொண்டு வந்து கொடுக்கும்போது போடும்போது பார்க்கலையாம், முன்னாடி இருந்தே பார்க்க ஆரம்பிச்சாராம். ஏன்னா ஐஸ்வர்யவான்கள் போடும்போதே பார்க்க ஆரம்பிச்சார். ஏன் அவருக்கு தெரியாதா? இப்பதான் வர்றா, கிட்டத்துல வந்துட்டா, காணிக்க பெட்டி கிட்ட வந்துட்டா, ஒரு அடி தான் இருக்கு, இப்ப பார்க்கலாம், அவருக்கு தெரியாதா? அவருடைய வாஞ்சியை பாருங்க. இல்ல, என் பிள்ளை எனக்கு கொண்டு வருகிறத நான் பார்க்கணும். நல்லா கவனிங்க பிரதர், நீங்க மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொண்டு வரீங்க பாருங்க, அதை யாருடைய கண்கள் பார்க்கிறதோ இல்லையோ, கர்த்தருடைய கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப கவனிங்க, பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தாரு. பிரசங்கத்தை சடனா என்ன பண்ணிட்டாரு, நிறுத்திட்டு யார் பக்கம் திரும்பி பேசினாரு? சொல்லுங்க, யார் பக்கம் திரும்பி பேசினாரு? சீஷர்கள் பக்கம் திரும்பி பேசிட்டு யாரை பார்க்கிறாரு? இந்த விதவையை அவ காணிக்க போடுறது என்ன செஞ்சார்? கண்ணேறிட்டு பார்த்தாரா? சரி, இவ பிரசங்கம் என்ன நிக்குது, பாதியில் என்ன செய்யுது? பிரசங்கத்தை தொடரணுமா வேணாமா? சொல்லுங்க. பிரசங்கத்தை இப்ப கண்டினியூ பண்ணணுமா வேணாமா? பண்ணணும் இல்ல, ஆனா பண்ணல. டக்குன்னு எழுந்தார், அங்கும் இங்கும் உலாவ ஆரம்பிக்கிறார், நடக்க ஆரம்பிக்கிறார். ஒரு மாதிரி ஒரு மனதில் ஒரு தாக்கம் வந்தா ஒரு மாதிரி இருப்போம்ல, எதையுமே பேசாம அமைதியா இருப்போம் பாருங்க. ஒரு தாக்கம், ஒரு நல்ல விஷயமோ சந்தோஷமோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு காரியம் மனதில் ஒரு தாக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோங்க, நம்மளால எதுவுமே என்ன செய்ய முடியாது, பேச முடியாது பாருங்க. இப்ப அங்கும் இங்கும் நடக்கிறாரு, உலாவுறாரு. சீஷர்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, என்ன ஆச்சு திடீர்னு? என்னங்க பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தாரு, பிரசங்கத்தை என்ன பண்ணிட்டாரு, நிறுத்திட்டு நம்ம பக்கம் விதவைகளின் வீடுகளை பச்சிக்கிறவங்களை குறித்து கவனமா இருங்கன்னாரு. டக்குன்னு திரும்பி அந்த ஏழை விதவை காணிக்க போட்டதை பத்தி பேசினாரு. என்ன பிரசங்கத்தை திருப்பி ஆரம்பிப்பாரு, எல்லா ஜனங்களும் உட்கார்ந்து இருக்காங்க, இவர் ஆரம்பிப்பாருன்னு பார்த்தா இவரோட்டுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அங்கிட்டு இங்கிட்ட என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரே. அப்ப ஏழை விதவை கொடுத்த 2 காசு மனப்பூர்வமாய் கொடுக்கப்பட்ட, அதான் முக்கியம், மனப்பூர்வமாய் கொடுக்கப்பட்ட அந்த 2 காசு கர்த்தருடைய இருதயத்துல மனதில் எவ்வளவு தாக்கத்தை உண்டு பண்ணுது பாருங்க, எவ்வளவு தாக்கத்தை உண்டு பண்ணுது பாருங்க. அப்படியே நின்ட்டாருங்க, டக்கு பிரசங்கத்தை நிறுத்திட்டார். உங்களுக்கு தெரியுமா, அந்த பிரசங்கம் அதற்கு பிறகு பண்ணப்படவே இல்லை. அந்த பிரசங்கத்தினுடைய கண்டினியூட்டி இல்லைங்க. நீங்க வாட்சி பாருங்க, பிரசங்கத்தினுடைய கண்டினியூட்டி இல்ல. அவர் வந்ததே எதுக்கு, பூமிக்கு வந்ததே எதுக்கு, வார்த்தையை கொடுப்பதற்கு. வார்த்தையாகிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு நம்ம மத்தியில என்ன செய்தாரு, வந்திருந்தார். அவர் வார்த்தையை கொடுப்பதற்காகத்தானே வந்தாரு. பிரசங்கத்தை நிறுத்திட்டாரே. நான் கேட்கிறேன், அந்த பிரசங்கம் நிறுத்தப்படாமல் கண்டினியூவா பண்ணப்பட்டிருந்தா அதுல எத்தனை வசனங்கள் வந்திருக்கும், எத்தனை வெளிப்பாடுகள் வந்திருக்கும். கடந்த 2000 வருஷமாய் ஊழியர்கள் நாங்க அதை எடுத்து எத்தனை காரியங்களை பிரசங்கம் பண்ணியிருப்போம். எல்லாம் ஸ்டாப். இத்தனைக்கும் காரணம் ஒரு ஏழை விதவை கொடுத்த 2 காசு. மனப்பூர்வமாய் நீங்க கொடுக்கிற உங்களுடைய மனம் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்க. நீங்க நினைக்காதீங்க கர்த்தர் அதெல்லாம் பாப்பாரா, பார்க்க, அதெல்லாம் கிடையாது பிரதர். உங்களுக்கு மனப்பூர்வம் இருந்துச்சுன்னா அவருடைய மனது முழுவதும் நீங்க தான் நிரம்பி இருப்பீங்க. அந்த ஏழை விதவையுடைய காரியம் அப்படியே அவ்வளவு தாக்கத்தை அவர் மனம் முழுவதும். இப்ப யாருடைய மனப்பூர்வம் நிரம்பி இருக்கு? வீடுகளெல்லாம் பச்சித்துட்டாங்க. ஆனா என் பிள்ளை எனக்கு கொண்டு வந்த 2 காசு டக்குன்னு அங்கிட்டு இங்கிட்டு இறங்கி நடக்கிறார் பாருங்க. அதே தான் பிரதர். நீங்க நினைக்காதீங்க யாருடைய இருதயம் அதை பார்க்கிறதோ இல்லையோ, கர்த்தருடைய இருதயம் அதை பார்க்கிறது. உங்க மனது, அந்த மனப்பூர்வம் மனசு வரணும். ஆண்டவருக்கு என்ன பண்ணிட்டே இருக்கணும், கொடுத்து கொண்டே இருக்கணும். கொடுக்கணும்னு சொல்லாதீங்க, என்ன பண்ணிட்டே இருக்கணும், ஏதாவது கையில என்ன இருக்கோ, என்ன கிடைக்குதோ, என்ன பண்ணிட்டே இருங்க, கொடுத்து கொண்டே இருங்க. அவருடைய மனம் முழுவதும் நீங்க தான் பிரதர் நிரம்பி இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப கவனிங்க, அங்கிட்டு இங்கிட்டு பேசுறாரா, பேசணும்னா சீஷர்களுக்குள் பேசிக்கிறாங்க. என்னங்க திடீர்னு பிரசங்கத்தெல்லாம் நிறுத்திட்டாரு, ஒரு மாதிரி ஆயிட்டாருங்க, ஒரு மாதிரி அப்செட் ஆன மாதிரி இருக்காருங்க, போய் அவர்கிட்ட போய் யாராவது பேசுங்க, என்ன ஏதாவது பேசுங்க, மைண்டை ஹூல் பண்ணுங்க. நம்ம யாராவது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் அதை ஏதோ சொல்லுவோம் பார்த்தீங்களா, பிரதர் அங்கே பார்த்தீங்களா, அது தெரியுமா இது தெரியுமா அப்படிம்போம் பார்த்தீங்களா, அதை மாதிரி ஏதாவது போய் பேசுங்க.
நேரா சிலர் வர்றாங்க வேகமா வந்து, ஆண்டவரே இங்க பாத்தீங்களா இந்த கல்லெல்லாம் பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, எப்படி தேவாலயத்தை ஏறது கட்டியிருக்காரு பாருங்க, இதெல்லாம் காணிக்கை வாங்கி காணிக்கையெல்லாம் இப்ப வருது இல்லையா, இதெல்லாம் நாங்க வந்து அதுக்கெல்லாம் செலவு பண்றோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க பாருங்க. காணிக்கைன்னு தான் சொன்னாங்க. டக்குன்னு ஒரு வேர்டை ரிலீஸ் பண்ணார். என் புள்ள ஏழை விதவைட்ட 2 காசை வாங்கி நீ ஒன்றும் அதை தவறா வீடுகளை பட்சித்து அதை விற்று அப்படி ஒண்ணு தவறா நீ எனக்கு என்ன செய்ய வேணாம், ஆலயம் கட்ட வேணாம். இந்த ஆலயத்தின் ஒரு கல்லின் மேல ஒரு கல்லிராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். நல்லா கவனிங்க, இது நெகட்டிவான காரியம்தான். அவர் தேவாலயங்களை இடிக்கிறவர் அல்ல. அந்த ஒரு ஆலயம் தான் என்ன செய்யப்பட்டது, இடிக்கப்பட்டது. அது சரியா? அவர் உலகத்தில் வேற எந்த தேவாலயத்தையும் இடின்னு என்ன செய்ய போறது கிடையாது, சொல்ல போறது இல்லை. ஆனா இந்த நெகட்டிவ்க்குள்ள இருந்து ஒரு பாசிட்டிவ் காரியம் ஒன்று இருக்கு. சரியா? அதை கவனிச்சு பாருங்க. ஒரு பாசிட்டிவ் நல்ல கவனிங்க. ஒரு ஏழை விதவை கொடுத்த 2 காசு காணிக்க, அதை பற்றி பேசுகிற போது அந்த காணிக்கையை வாங்கி அவர்கள் அந்த தேவாலயத்தில் தவறாய் காரியங்களை செய்கிறார்கள்னு சொன்ன உடனே என்ன டிக்ளேர் பண்றாரு, தன்னுடைய சொந்த ஆலயத்தையே இடிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறார். அன்னைக்கு இடிக்கப்பட்ட ஆலயம் இன்னைக்கு வரைக்கும் கட்ட முடியல. எருசலேம்ல அன்னைக்கு இடிச்ச ஆலயம் தான். இன்னைக்கும் போனீங்கன்னா ஒரே ஒரு ஒத்த சோவர் தான் இருக்கு. அந்த ஆலயத்தில் இடிச்ச சோவர் மட்டும் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதை கட்ட முடியல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஏழை விதவியினுடைய மனப்பூர்வம் அவருக்குள்ள எவ்வளவு தாக்கத்தை உண்டு பண்ணுது. தம்முடைய சொந்த ஆலயத்தையே இடிக்கிறதுக்கு கூட இந்த எக்ஸ்ட்ரீம்லி, இதுக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரீம்லி கிடையாதுங்க. அப்படி இடிக்கிறதுக்கே கூட அவர் ஒப்பு கொடுக்க வைத்தாரே. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுடைய மனப்பூர்வத்துக்காக அவர் எந்த எல்லைக்கும் போய் கிரியை செய்ய அவர் தயங்க மாட்டார். நீங்க கொடுக்கிற பணம் அல்ல, உங்களுடைய மனம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? மனப்பூர்வம் மட்டும் கர்த்தருக்கு கொடுங்க பிரதர். உங்களுக்காக எந்த எல்லைக்கும் போய் அவர் கிரியை செய்ய தயங்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிற மனம் கேளுங்க. ஆண்டவரே நான் நமக்கு பல லட்சங்களை கோடிகளை நான் கொடுக்கணும் ஆண்டவரே. தாவீதை குறித்து சொல்லுது 1 நாளாகமம் புஸ்தகம் 29வது அதிகாரம் 12 இருந்து வாசிங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி எப்படியா சத்தமா சொல்லுங்க, என்னவா? மனப்பூர்வமாய் கொடுக்கு திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மாலே உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். ஒரு மேய்ப்பன், ஒரு ஆடு மேய்க்கிறவனுடைய எண்ணங்களை பாருங்க. மனப்பூர்வமாய் கொடுக்கிறதுல தாவீது அவரை மிஞ்சி கொடுத்த ஆட்கள் வேதத்திலேயே இல்லை. அதாவது நான் சொல்றது ஏழை விதவை கொடுத்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். தேவனே அதுக்கு சாட்சி கொடுத்தார், இல்லைன்னு சொல்லலை. பண அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதை போல கொடுத்த ஆட்கள் இல்லையா? வாசிங்க பார்க்கலாம். 1 நாளாகமம் 22:14 வாசிங்க. இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்துக்காக 1,00,000 தாலந்து பொன். சொல்லுங்க, எத்தனை லட்சம் தாலந்து பொன்னா? 1,00,000 தாலந்து. ஒரு தாலந்துனா 35 கிலோ. தாலந்துனா எத்தனை கிலோ? 1,00,000 × 35னா 35 லட்சம் கிலோ தங்கம். எவ்வளவு தங்கமா? சொல்லுங்க, 35 லட்சம் கிலோ. சத்தமா சொல்லுங்க. தங்கத்தை தேவனுடைய ஆலயத்துக்கு தாவீது கொடுத்தாரா? என்ன மனப்பூர்வம் பாருங்களேன். ஒரு மேய்ப்பனுக்கு சும்மா கிடையாது. தேவன் தாவீதை அந்த உச்சத்துக்கு கொண்டு போனார். இன்னைக்கும் யூதர்கள் எங்களுக்கு தாவீதை போல ராஜா கிடையாது, மேசியா தாவீதை சிங்காசனத்தில் உட்காருவார் அப்படின்லாம் அவங்க விரும்புகிறாங்க. அதை இன்னும் இயேசு அவங்க பிலீவ் பண்ணல. ஆனா அவங்க தாவீதுக்கு நிகரா ஒரு ராஜா அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசுறாங்க. அன்னைக்கு 4000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஆளை இன்னைக்கும் பேசுறாங்கன்னா அந்த உச்சத்துல தேவன் அவரை வைத்திருந்தார் என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு இருந்த அந்த மனப்பூர்வம் பாருங்க. 35 லட்சம் கிலோ தங்கம். 35 லட்சம் கிலோ தங்கம்.
நம்ம வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு 1/4 பவுன் கொடுத்துருப்போமா ஆண்டவருக்கு? ஒரு 1/2 பவுன் கொடுங்கன்னு சொல்லலை, நான் கேட்குறேன், ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு கேட்குறேன். சரியா? உண்மை அவனுக்கு பாருங்க, இருக்கிறதுலே ரொம்ப வேல்யூவாக நம்ம எதைத்தான் நினைக்கிறோம்? பூட்டி எதை வைக்கிறது? தங்கத்தை தானே. தங்கத்தை தானே. 1/4 பவுன் வாங்கினா வீட்டில் 6 மாதத்துக்கு மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடும். பார்த்துருக்கீங்களா? 1/4 பவுனில் தோடு போட்டால் தலை ஓயாமல் ஆடும். என்னடா அந்த அம்மா தலையை ஆட்டிகிட்டே இருக்குன்னு பார்த்தா எது தொங்குது? எவ்வளவு அவனுக்கு மனப்பூர்வம் பாருங்க. 35 லட்சம் கிலோ தங்கம். எனக்கு ஆச்சரியம். சென்னையில் நான் ஒரு கூட்டத்திற்கு போயிருந்தபோது ஒரு சிஸ்டர் வந்தாங்க. வந்துட்டு அவங்க என்னை வேகமாக, நான் ஸ்டேஜ்லேருந்து இறங்கி சைடில் போயிடுவேன். அவங்க வேகமாக ஓடி வர்றாங்க. என்னை கூட்டிகிட்டு போகிறவர் பார்த்துட்டு, பிரதர் அவங்க வர்றாங்க, வேகமாக அவங்கள பார்த்து ஓடி வர்றாங்க. நான் ஓடி வந்தோடனே நின்ட்டேன். நின்ன உடனே அவங்க எனக்கு ஓரளவு அறிமுகமான சிஸ்டர் அந்த உடனே, பிரதர் நல்லா இருக்கீங்களா எல்லாம் விசாரிச்சாங்க. விசாரிச்சுட்டு, பிரதர் உங்களுக்கு காணிக்க கொண்டு வரணும்னு நினச்சேன், நான் பர்ஸு கையில் இல்லை, திருப்பி எங்கே செய்யணும்? அது பெரிய சர்ச்சு, அது கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் இருக்கிற சர்ச்சு. இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசிக்கு திரும்ப என்ன செய்யணும்? ஓடணும். அவங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா, டக்குன்னு கையில் இருக்கிற மோதிரத்தை அப்படி கலட்டி, பிரதர் இது என்னுடைய ஆஃபரிங் என்ன செஞ்சுக்கங்க வச்சு. நான் அதை வாங்கி வச்சுட்டேன். அடுத்து இன்னொரு ஊருக்கு போகிறேன், இன்னொரு இடத்துக்கு போகிறேன். போகும்போது இன்னொரு உதவி ஊழியர், நான் ரூமுக்குள்ளே போகும்போது, உன் பாக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு. பாக்கெட்டில் ஒரு மோதிரம் இருக்குது, அதை எடுத்து அவன் கையில் கொடுத்துரு. ஆண்டவரே வாழ்க்கையில் இப்போ தான் முதல்ல எது வந்திருக்கு? அவர் திருப்பி முதல்ல வந்தால் யாருக்கு? முதற்கனி யாருக்கு தான். அப்புறம் என்ன பண்ணாலும் அவர் எதை வச்சே பிடிக்கிறார்? நம்மளை வசனத்தை வச்சே பிடிச்சிடார். முதற்கனி யாருக்கு? கருத்து. அப்புறம் என்ன? ஆஹா சரி அப்படின்னு சொல்லி பாக்கெட்டில் இருந்து டக்குன்னு யோசிக்கவே மாட்டேன். அந்த கொடுக்கணுங்கிற தாட்டு வந்தால் அடுத்து என்ன செய்யக்கூடாது? யோசிச்சிங்கன்னா மனம் கருக ஆரம்பிச்சிடும். ஏன்னா மாம்சத்தலான்னு இருக்கும். நம்ம அப்படியே தோணும், கர்த்தர் தான் பேசுகிறாரான்னு தோணும், இது ஆவியானோடைய சத்தம் தானான்னு தோணும், அடையாளங்கள் கேட்பமானு தோணும். இதெல்லாம் இந்த பேச்சே இருக்கப்படாது. கொடுன்னு சொல்றது கர்த்தர் தான் சொல்லுவார். சாத்தான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான் சொல்லுவோம். டக்குன்னு உடனே திரும்பி அந்த ஊழியக்காரர் கையில் அதை கொடுத்துட்டேன். என்னைக்கு நான் தங்கத்தை கொடுத்தனோ அன்னையிலிருந்து எனக்கு தங்கமாக வந்துகிட்டே இருக்கு. பார்க்குற ஆள்லாம் என்ன கொடுத்துட்டே இருக்காங்க? தங்கமாக கொடுக்குறாங்க. இது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். அன்னைக்கு கொடுக்க சொன்னதே இந்த தங்கங்கிற கதவை திறந்து வைக்கிறதுக்காகத்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதான் பிரதர் உண்மை. தாவீதுடைய மனம் 35 லட்சம் கிலோ தங்கத்தை சேர்த்துருப்பான்னா எப்படி இருந்திருக்கு? சேர்த்து எனக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும்னு கொடுக்கல. சாலமோனை பார்த்து, இங்கே பாருப்பா 35 லட்சம் கிலோ வச்சிருக்கேன் எடுத்துக்கன்னு சொன்னானா? இங்கே பாரு, எல்லாம் யாருக்கு? கர்த்தருக்கு. சாலமோன் தங்கத்தை உருக்கி ஆலயத்தின் சுவர்லாம் பூசினானா. என்ன பண்ணானா? உண்மை. ஆலயத்தின் சுவர்லாம் உள்ளும் புறமும் எதை பூசி விட்டாவன்? அவ்வளவு தங்கத்தை வச்சு என்ன பண்றது? எல்லாத்தையும் உருக்குடான்னு சொல்லி தரையெல்லாம், சுவரெல்லாம், ஜன்னல் எல்லாம், மேல டாப்பு, வெளியில எல்லாமே என்னது? தங்கத்தை பூசி விட்டான் சாலமோன். தாவீதுடைய மனம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க பிரதர், இந்த உலக பொருள் எல்லாம் எனக்கு அற்பமா தெரியும் ஆண்டவரே, நான் நமக்கு கோடிகளை கொடுக்கிறவனாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லணும்? நான் தேவைகளை நினைக்கிறவனாக அல்ல, என் தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை மட்டும் நினைக்கிறவனாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆலயத்தின் திருப்பணிகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்க பிரதர். அதுக்கு நிகரானது எதுவும் கிடையாது. யோசிங்க, ஆலயத்துக்கென்று தான் எதை சேர்த்தாராம்? 1,00,000 தாலந்து தன், அப்படித்தானே சொல்றாரு. உம்முடைய ஆலயத்துக்கென்று சொல்லுங்க. எதுக்கு 1,00,000 தாலந்து கொடுத்தாராம்? உம்முடைய ஆலயத்துக்குன்னு. ஏதாவது யோசிங்க. பாஸ்டர்கிட்ட கேட்கணும், பாஸ்டர் அடுத்து என்ன ப்ராஜெக்ட் இருக்கு? ஏதாவது வாங்கணுமா? ஸ்பீக்கர் சேஞ்ச் பண்ணணுமா? இல்லை இதை பண்ணணுமா? என்ன இருக்கு? என்ன ப்ராஜெக்ட்? ஆலயத்தில் நீங்கள் அப்படி பார்த்துட்டே இருங்க பிரதர். நல்லா கவனிங்க. என்னுடைய ரபி அருமையாக ஒரு காரியம் சொல்லுவார். நீ இந்த சர்ச்சஸ்லாம் நிறைய போகும்போது அப்படியே உற்று கவனிச்சு பாரு. ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, உடனடியா அதுக்கு கரத்தை நீட்டு. ஏன்னா நல்லா கவனிங்க, ஆலயம் யாருடையது? அப்ப அந்த ஆலயத்துல தேவை உன்னை அவர் அனுமதிக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஆலயத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் அந்த தேவைக்கு தன்னுடைய கரத்தை நீட்டணும்னு எதிர்பார்க்கிறார். நீங்க கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறார். நீங்க கரத்தை நீட்டுகிற போது அவர் பன்மடங்காய் உங்களுக்கு திருப்பி கொடுக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆலயத்துல என்ன தேவை இருக்கு? யோசிச்சுட்டே இருங்க பிரதர், யோசிச்சுட்டே இருங்க. பாஸ்டர்கிட்ட கேளுங்க, என்ன தேவை? சேருங்க. ஆலயத்துக்கு வேணும்னே கொடுக்கணும்னே என்ன பண்ணுங்க? சேருங்க பிரதர், சேவ் பண்ணுங்க. ஆலயத்துக்கு கொடுக்கறது சேர்க்கறது தப்பு கிடையாது. சேர்த்து வைங்க. அதை கொண்டு வந்து வருஷத்துல 6 மாசத்துல 3 மாசத்துக்கு ஒரு தடவை கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுங்க பிரதர்.
உங்களுடைய எல்லைகள் எல்லாவற்றையும் தேவன் விஸ்தாரம் பண்ண ஆரம்பிப்பா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஏன்னா நல்லா கவனிங்க, நீங்க இது கொடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதம் வர்றதுங்கிறதெல்லாம் செகண்டரி. முதல்ல உங்களுக்குள்ள யாருக்கு பயப்படுகிற பயம் சிருஷ்டிக்கப்படுது? வெரி குட். அதை மறந்துடக்கூடாது. இது எல்லாம் ஆசீர்வாதம்லாம் ரெண்டாவது. நீங்க கொடுக்க கொடுக்க யாருக்கு பயப்படுகிறவர்களாய் மாற ஆரம்பிக்கிறீங்க? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த நாட்களில் நிறைய துர் உபதேசங்கள். புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் இல்லை, காணிக்கை இல்லை. நல்லா கவனிங்க, யூதர்கள் மத்தியில தான் சீஷர்கள் ஊழியம் செஞ்சாங்க. யார் மத்தியில் ஊழியம் செஞ்சாங்க? யூதர்கள் மத்தியில தான் அப்போஸ்தலர்கள் ஊழியம் செஞ்சாங்க. அப்போஸ்தலர்கள் எல்லாருமே யூதர்கள் தான். அப்போஸ்தலர்கள் எல்லாருமே யாரு தான்? யூத இனத்தை சேர்ந்தவர்கள். சரியா? யூத இனத்தவர்கள் யாருக்கு தசமபாகம் கொடுப்பாங்கன்னா, லேவி கோத்திரத்தில் பிறந்த ஆசாரியர்களுக்கு மட்டும்தான் என்ன கொடுப்பாங்க? தசமபாகம். சொல்லுங்க, யாருக்கு கொடுப்பாங்க? நான் சொல்றது விளங்குதா? ஆண்டவராகிய இயேசு எந்த ஜனத்திலிருந்து தான் புறப்பட்டு வந்தார்? யூத இனத்திலிருந்து வந்தார். யூதர்கள் யாருக்கு தசமபாகம் கொடுப்பாங்கன்னா, லேவி கோத்திரத்து ஆசாரியர்களுக்கு. லேவி கோத்திரத்து சொல்லுங்க, யாருக்கு தசமபாகம் கொடுப்பாங்க? இப்ப அப்போஸ்தலர்கள் எல்லாரும் யூத இனத்தை சேர்ந்தவர்கள், ஆனால் லேவி கோத்திரம் கிடையாது. யோவானை தவிர, யோவான் மட்டும் லேவி கோத்திரம்னு சொல்லப்படுகிறது. மற்ற எல்லாருமே லேவி கோத்திரம் கிடையாது. யாரும். இயேசு கிறிஸ்துவே லேவி கோத்திரம் கிடையாது. அவர் எந்த கோத்திரத்திலிருந்து வந்தவர்? யூதா கோத்திரத்து ராஜசிங்கம் இல்லையா? அவர் யூதா கோத்திரத்திலிருந்து வந்தார். பவுல் எந்த கோத்திரத்திலிருந்து வந்தவர்? பென்யமீன் கோத்திரத்திலிருந்து வந்தவர் இல்லையா? அப்ப இவர்கள் எல்லாம் லேவி கோத்திரம் கிடையாது. இவங்க ஊழியம் செய்ததும் யார் மத்தியில தான் அதிகமா ஊழியம் செஞ்சாங்க? யூதர்கள் மத்தியில. அப்ப இவங்க போய் யூதர்கிட்ட தசமபாகம் கொடுங்கன்னு கேட்க முடியாது பாருங்க இல்லையா? ஏன்னா யூதர்கள் யாருக்கு தான் தசமபாகம் கொடுப்பாங்க? லேவி கோத்திரத்து ஆசாரியர்களுக்கு தான். லேவி கோத்திரத்தில் பிறந்தாதான் தசமபாகம் கொடுப்பாங்க. அதனாலதான் அப்போஸ்தலர்கள் நிருபங்களை எழுதுகிற போது தசமபாகங்கிற வார்த்தையை அதிகமா பயன்படுத்தாம என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்க? காணிக்கைன்னு பயன்படுத்தினாங்க. ஏன்னா இவங்க தசமபாகம் வாங்க முடியாது பாருங்க. இவங்க லேவி கோத்திரம் கிடையாது. அப்புறம் எப்படி இவங்க தசமபாகம் வாங்க முடியும்? தசமபாகம் வாங்கலைன்னா இவங்க எப்படி அதை எழுத முடியும்? அதனாலதான் தசமபாகங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம என்ன வார்த்தையை அதிகமா பயன்படுத்தினாங்க? காணிக்கைங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சொல்ல சொல்ற என்ன புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் இருக்கா? நல்ல கவனிங்க பிரதர், புதிய ஏற்பாட்டில் தசமபாகத்தை குறித்து எழுதணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. தசமபாகம் கொடுக்கிறதற்கு தேவை பிரமாணம் அல்ல, கொடுக்கிறதுக்கு தேவை மானம். அல்லேலூயா. கேட்குற இப்போ புதிய ஏற்பாட்டில் பிரமாணமாக இருக்குது. பிரமாணம் எனக்கு தேவை கிடையாது பிரதர். கர்த்தருக்கு நான் கொடுக்கறதுக்கு எனக்கு தேவை மனம்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறேன். மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறேன். இது எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா? வாசிங்க, மல்கியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய். இப்ப கவனிங்க, முதல்ல ஊழியக்காரரை குறித்து பேசுகிறார். சொல்லுங்க, யாரை குறித்து பேசுகிறார்? ஊழியக்காரர். இதை நீ நினைவில் வச்சுக்கிறீங்க. ஒரு 6-7 காரியம் வரிசையா சொல்லுவேன். தயவுசெய்து கொஞ்சம் நினைவில் வச்சுக்கிறீங்க சரியா? அப்பதான் அந்த அதிகாரம் உங்களுக்கு புரியும் எவ்வளவு முக்கியங்கிறத பாருங்க. முதல்ல ஊழியரை குறித்து பேசுகிறார். யாரை குறித்து பேசுகிறாரு? ஊழியரை குறித்து பேசுகிறார். வெரி குட். அடுத்து வாசிங்க பார்க்கலாம். அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இப்ப வருகையை குறித்து பேசுகிறார். சொல்லுங்க, எதை குறித்து பேசுறாரு? சத்தமா சொல்லுங்க, எதை குறித்து பேசுறாரு? வருகையை குறித்து. முதல்ல யாரை குறித்து பேசினாரு? ஊழியரை. சொல்லுங்க, முதல்ல யாரை குறித்து பேசினாரு? ஊழியரை. இப்ப யாரை எதை குறித்து பேசுறாரு? வருகையை குறித்து பேசுகிறார் இல்லையா? வருகை குறித்து. சரி, அடுத்து வாசிங்க 6வது வசனம் வாசிங்க. 6ல இருந்து 12 வாசிங்க. நான் கர்த்தர். நான் என்னவா? நல்ல கவனிங்க, தசமபாகம் காணிக்கை குறித்து பேசும்போது தான் நான் கர்த்தர், நான் மாறாதவர்னு சொன்னார் சரியா? பழைய ஏற்பாட்டில் இருக்கு, புதிய ஏற்பாட்டில் இல்லை, அப்ப வேற இப்ப வேற, அதெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா எதை பேசும்போது தான் நான் கர்த்தர் நான் மாறாதவர்னு சொல்றாரு? தசமபாகம் காணிக்கையை பேசும்போது தான் என்னன்னு சொல்றாரு? நான் கர்த்தர் நான் மாறாதவர். அவர் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி கொடுக்கிறதை குறித்த காரியத்தில் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்ப வாசிங்க. ஆகையால்
யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் நாட்கள் துவங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நல்ல கவனிங்க, மூணாவது தசமபாகம் காணிக்கையை பேசுறார். எதை குறித்து பேசுறார்? சத்தமா சொல்லுங்க. தசமபாகம் காணிக்கை. ஆரம்பத்தில் வருமா? வேகமா தயவு சொல்லுவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு யாரை குறித்து பேசினாரு? ஊழியரை. வெரி குட். ரெண்டு எதை குறித்து பேசினாரு? வருகையை. வெரி குட். மூணாவது யாரை குறித்து, எதை குறித்து பேசுறாரு? தசமபாகம் காணிக்கை. தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், என் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்களை. சரி, இப்ப வாசிங்க 16 இருந்து வாசிங்க. 16 இருந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்கு. இப்ப நாலாவது யாரை குறித்து பேசுறாரு? கர்த்தருக்கு பயந்தவர்களை. சொல்லுங்க, நாலாவது யாரை குறித்து பேசுறாரு? வாசிங்க. ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். யாருக்கு பயந்தவர்களுக்கா? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும். என்ன புஸ்தகமா? ஞாபக புஸ்தகம். கடைசியா ஞாபக புஸ்தகம். திருப்பி சொல்லுங்க. முதல்ல எதை பேசினாரு? ஊழியரை. ரெண்டாவது எதை பேசினாரு? வருகைய. மூணாவது எதை பேசினாரு? தசமபாகம் காணிக்கை. நாலாவது எதை பேசினாரு? கர்த்தருக்கு பயந்தவர்களை பயப்படுதல பேசினார். அஞ்சாவது எதை பேசுறாரு? ஞாபக புஸ்தகம். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? முதல்ல ஊழியர், அவருடைய வேலை என்ன? கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துறது தான் யாருடைய வேலை? சத்தமா சொல்லுங்க. முதல்ல எதை பேசினார்னு பார்த்தோம்? ஊழியரை. அவர் வேலை என்ன? கர்த்தருடைய ஜனங்களை யாருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தணும்? கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தணும். சரி, ஊழியர் ஜனங்களை கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தணும்னா, ஊழியர் நடக்கணும்னா நாம என்ன கொடுக்கணும்? மூணாவது. வெரி குட். சத்தமா சொல்லுங்க. தசமபாகம் காணிக்க கொடுக்கணும். வெரி குட். தசமபாகம் காணிக்க கொடுக்கிறதுனால நமக்குள்ள யாருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகிறது? வெரி குட். அப்ப யாரு பயந்தவர்கள், யாரு பேசிக்கொள்வார்கள்? கர்த்தர் கவனித்து கேட்பா. சொல்லுங்க. நாலாவது யாரை குறித்து பேசினார்? கர்த்தருக்கு. கர்த்தருக்கு பயந்தவர்கள்னா எப்படி பயந்தவர்கள்? என்ன கொடுத்து பயந்தவர்கள்? தசமபாகம் காணிக்க கொடுத்து கர்த்தருக்கு பயந்தவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்காக என்ன புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கான்? சொல்லுங்க, என்ன புஸ்தகம்? வேதத்துல ரெண்டு புஸ்தகம் ரொம்ப முக்கியம். நிறைய புஸ்தகம் இருக்கு, ரெண்டு புஸ்தகம் ரொம்ப முக்கியம். ஒன்னு ஜீவ புஸ்தகம், இன்னொன்னு ஞாபக புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதணும்னா ஒன்னே ஒண்ணுதான். இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று தெய்வம் என்று விசுவாசித்தால் நம்முடைய பேர் எந்த புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது? ஜீவ புஸ்தகத்தில். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவே கர்த்தர் என்று தெய்வம் என்று விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப உங்க பேர் என்ன புஸ்தகத்தில் இருக்கு? ஜீவ புஸ்தகத்தில் இருந்தா பத்தாது, அடுத்து ஞாபக புஸ்தகம், த புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். ஞாபக புஸ்தகம்னா என்ன தெரியுமா? அந்த காலங்களில் இந்த மளிகை கடை வச்ச பழைய ஆட்கள் இருக்காங்கல்ல, பழைய ஆட், இப்போ தானே கம்ப்யூட்டர் பில்லாம், அந்த காலத்தில் வச்ச வயசானவங்ககிட்டலாம் வச்சிருந்த மளிகை கடை வச்சிருந்த வயசானவங்ககிட்டலாம் கேட்டு பாருங்க, அவங்க கணக்கு எழுத புஸ்தகத்தை என்ன புஸ்தகம்னு சொல்லுவாங்க? ஞாபக புஸ்தகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா எவ்வளவு கொடுத்தோம் எவ்வளவு வாங்கி இருக்கோங்கிறத எழுதுறதுக்கு பேர் தான் என்ன புஸ்தகம். அப்ப தசமபாகம் காணிக்கை கொடுத்து கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக ஞாபக புஸ்தகம்னா என்ன அர்த்தம்? ஆரம்பத்திலிருந்தே சொல்றேன். ஊழியருக்கு அவங்க வேலையை செய்து ஜனங்களை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக என்ன கொடுக்கிறவங்க? தசமபாகம் காணிக்கை கொடுக்கிறவர்களுக்கு. அப்படி கொடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்காக என்ன புஸ்தகம்? சொல்லுங்க. நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க, அவர் உங்களுக்கு எவ்வளவு திருப்பி கொடுத்திருக்கிறா, இன்னும் எவ்வளவு கொடுக்க வேண்டி இருக்கிறது, அதையெல்லாம் எழுதி வைக்கிற புஸ்தகம் தான் பிரதர் ஞாபக புஸ்தகம். இன்னைக்கு நீங்க உங்களை நீங்களே கேட்டுக்கிறீங்க,
நம்ம பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்கு. சந்தோஷம். ஞாபக புஸ்தகத்துல இருக்கா? நான் உண்மையாகவே கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறவனாய் இருக்கிறேனா? மாறாத பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மாறாதவராய் இருக்கிற கர்த்தருக்கு நான் தசமபாகத்திலும் காணிக்கையிலும் உண்மையாக இருக்கிறேனா? என் பேர் புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ்ல இருக்குமா? நீங்க தான் அதை தீர்மானித்துக் கொள்ளணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க விடுது. இது எவ்வளவு மேன்மை தெரியுமா? ஊழியர் கர்த்தருடைய ஜனங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்த நாம தசமபாகம் காணிக்கை கொடுத்து அடுத்து நமக்கு கர்த்தருக்குள்ள, அதனால யாருக்கு பயப்படுகிற பயம் வருகிறதா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வருது பாருங்க. நமக்காக, அப்படி கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக. பயந்தவர்கள் சும்மா பயந்தவர்கள் இல்லை, என்ன கொடுத்து பயந்தவர்கள்? தசமபாகம் காணிக்கை கொடுத்து பயந்தவர்களுக்காக என்ன புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கா? ஞாபக புஸ்தகம். ஞாபக புஸ்தகம் இருக்கா? அடுத்த வார்த்தையை கவனிங்க. அடுத்த வசனம் வாசிங்க, 17 வாசிங்க. என் சம்பத்தை சொல்லுங்க. என்னுடைய சம்பத்துனா என்ன? சொத்து. சொல்லுங்க, என்ன சம்பத்துனா என்னது? என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கவனிங்க, என்னை பாருங்க. என்ன நடக்க போகுது தெரியுமா? நியாய தீர்ப்பு நாள் வர, அதாவது கிறிஸ்துவனுடைய வருகை, பகிரங்க வருகை இருக்க போகிறது. அந்த நாளிலே தேவன் சொல்லுவார், இந்த ஜீவ புஸ்தகம் திறக்கப்படட்டும். ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்கள் எல்லாரும் கூட்டப்படுவார்களாக. பரலோகம் சொல்லும். தூதர்கள் நாலா திசைகளிலும் போய், பூமியின் கடையாந்தரங்கள் மட்டும் போய், பூமியின் 4 முனைகளிலும் இருந்து ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்ட எல்லாரும் பரலோகத்திலே கூட்டப்படுவார்கள். எல்லாருக்குள்ளே சந்தோஷம். நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு, பரலோகம் வந்துட்டோன்னு எல்லாருக்கும் சந்தோஷம். அப்ப குமாரன் எழுந்து நின்று சொல்லுவாரா, கொஞ்சம் இருங்க, இப்ப ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவங்க எல்லாம் வந்துட்டீங்க, அடுத்து ஞாபக புஸ்தகம் திறக்கப்படுவதாக. அதுல பேர் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதி எல்லாம் கூட்டமா நிக்கிறாங்க பாருங்க, கோடிக்கணக்கான விசுவாசிகள். இதுல கர்த்தருக்கு தசமபாகம் காணிக்க கொடுத்து பயந்தவர்களா இருக்கிறாங்க பாருங்க. அந்த ஞாபக புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களை எல்லாம் தனியா பிரிப்பாராம். அவர்களை பார்த்து சொல்றாராம், அவர்களை என் சம்பத்தை, என் சொத்தை நான் சேர்க்கிற நாள்ல அவர்கள் என்னுடையவர்களா இருப்பார்கள். அந்த ஞாபக புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களை தனியா பிரித்து சொல்லுவாராம், இவங்க என் சொத்து, என் சம்பத்து. எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்ப ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டுட்டு தசமபாகம் காணிக்கையெல்லாம் கொடுக்காம, கர்த்தருக்கு தசமபாகம் காணிக்கை கொடுத்து பயப்படாம, மற்ற பயங்கள் இருக்கலாம், பாவத்துல அடிச்சிருவாரு வச்சிருவாங்க, அந்த பயங்கள் ஏதாவது இருக்கலாம், அது வேற. ஆனா தசமபாகம் காணிக்கை கொடுத்து பயந்தவர்களை அப்படி தனியா பிரிச்சு நிறுத்தி, என் சொத்து, என் சம்பத்து அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுங்க விடுது. தீர்மானம் எடுங்க சிஸ்டர். பேரு ஜீவ புஸ்தகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தா பத்தாது, ஞாபக புஸ்தகத்தில் வந்தாக வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? கர்த்தருக்கென்று நியமிச்சு கொடுக்க பழகுங்க பிரதர். கர்த்தருக்கென்று நியமிங்க, ஏதாகிலும் நியமிங்க. வருஷத்தினுடைய முதல்ல இருக்கிறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 9:6-7. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இப்ப கொடுக்கிறத குறித்து சொல்லும் போது அப்படி பேசுறார் இல்லையா? விதை அப்படின்னு சொல்லி பேசுறார். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் என்னவா சொல்லுங்க, தன் மனதில் நியமித்தபடியே. மனதுல நியமிக்கணுமா? என்ன செய்யணுமா? ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகிறேன். இந்த வருஷத்துல நான் இவ்வளவு ஆயிரங்களை, இத்தனை லட்சங்களை கர்த்தருக்கு கொடுப்பேன்னு நியமிங்க பிரதர். உங்களுடைய தசமபாகம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? உங்க தசமபாகம் எவ்வளவுன்னு தெரியும். அதுக்கு ஒரு படி மேல, அதுக்கு 1% கூடுதலா நியமிங்க. ஏதாவது நியமிங்க, உங்களுடைய திராணிக்கு தகுந்த மாதிரி நியமிங்க. இவ்வளவு கொடுப்பேன் அப்படின்னு நீங்க நியமிங்க. பிரதர் என்னால முடியுமா? நல்ல கவனிங்க. நீங்க நியமிங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களுக்கு, நீங்க நியமிச்ச உடனே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார் பாருங்க. அவர் கொடுக்க நீங்கள் என்ன பண்ணிட்டே இருங்க, கொடுத்து கொண்டே இருங்க. நீங்க நியமித்ததை அல்ல, நியமித்ததை பார்க்கிலும் அதிகமாக கொடுக்க வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார்.
அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த சாட்சியா சொல்றேன், சரியா? சாட்சியா சொல்றேன். 2018 டிசம்பர் 31 அந்த நாள் இரவுல ஆண்டவர் ஒரு காரியம் இடத்துல கேட்டார். இந்த வருஷத்துல நீ எனக்கு என்ன செய்வ, என்ன கொடுப்ப? நான் தசமபாகம் கொடு, தசமபாகத்துக்கு மேல இத்தனை % கொடு, அதில் கொடு, இது அதெல்லாம் நான் சொல்ல போறதில்லை, அதெல்லாம் நான் கேட்கல. நீயா ஒரு நியமனம் பண்ணுவே, நீயா ஒரு காரியம், இதை நான் செய்வேன்னு நீ என்ன பண்ண, நியமி, மனதிலே நியமி. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே ரைட், ஓகே, இது ரொம்ப நல்லா இருக்கு. நானாக மனமுந்து என்ன செய்யறது, நியமிக்கிறது. நீர் சொன்னது தசமபாகம், காணிக்கை, தர்ம பணம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நானாக நியமிக்கிறது இல்ல, நியமிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப எவ்வளவு நியமிக்கலாம் அப்படின்னா 1 லட்சம் வைப்போமா அப்படின்னு தோணுது. ஏன்னா எனக்கு சபையெல்லாம் ஒன்றும் கிடையாது பாருங்க. நான் வெளியில வார நாட்கள், வார இறுதி நாட்கள்ல வெளியில போய் ஊழியம் செய்து அதன் மூலமா வருகிறது தான் என்ன செய்யணும். அதுல என் குடும்ப செலவு, மற்ற காரியங்கள், ஊழிய செலவு எல்லாம் போக நான் என்ன செய்யணும், நான் கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்போ 1 லட்சம் வைப்போமா இந்த வருஷம் அப்படின்னு மனசுல சமாதானம் இல்லை. சரி 2 லட்சம், அதுக்கும் சமாதானம் இல்லை. 3 லட்சம், அதுக்கும் ஆவியானவர் ஒன்றும் சமாதானம் பச்சை கொடி காட்டுற மாதிரி தெரியல. 4 லட்சம், அதுக்கும் பச்சை கொடி தெரியல. 5 லட்சம் சொல்லும் போதே நானே சொல்லிட்டேன், ஆண்டவரே தயவு செய்து இதுக்கு மேலே போயிடாதிரும். ஏன்னா நம்ம மைண்டு கால்குலேட் பண்ணிய பழக்கம் பாருங்க, நம்ம மைண்டு கால்குலேட் பண்ணியே என்னது பழக்கம் பாருங்க. இந்த அமெரிக்காலாம் போனவங்க சொல்லுவாங்க, அங்கே போன உடனே இது என்ன அப்படின்னு கேட்ட உடனே $2 டக்குன்னு நம்ம மைண்டு 2 × 70 140 கணக்கு போடும். 140 ரூபாயா அப்படின்னு சொல்லும். அந்த 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 கால்குலேஷன் டப்புன்னு என்ன செஞ்சிருது. அப்போ என் மைண்டு கால்குலேட் பண்ணுது, 5 லட்சம்னா 12 மாதம், ஒரு மாசத்துக்கு 60,000 கொடுத்தாதான் 12 மாசத்துல எத்தனை லட்சம் கொடுக்க முடியும், 5 லட்சம் ரூபாய். 60,000க்கு எங்க போறது? அப்ப ஆவியானவர் ரொம்ப தெளிவா சொன்னார், இங்க பாரு, நான் உன்னை கொடுன்னு சொல்லல, முதல்ல நியமி. அந்த நியமித்த பிறகு நான் உன் கையில கொடுப்பேன் பாரு. நான் தான் கொடுக்கணும், வேற யாரு கொடுப்பா, நான் தான் கொடுக்கணும். நான் கொடுக்க கொடுக்க நீ என்ன செஞ்சா போதும், கொடுத்தா போதும். நீ என்ன கடன் வாங்கியா கொடுக்க போற? கடன் வாங்கிலாம் கொடுக்க வேணாம், நான் உன் கையில தருவேன். அதை நீ என்ன செய்ய, சேர்த்து வைக்காம என்ன மட்டும் பண்ணு, கொடுத்துக்கிட்டே இரு. ஓகே ஆண்டவரே, இந்த டீல் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒன்னு உத்தரவாதம், நீர் கொடுத்தாதான் நான் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். இந்த 5 லட்சத்தை எப்படி வேணாலும் கொடுப்பேன், 5,000 கொடுப்பேன், 2,000 கொடுப்பேன், 10,000 கொடுப்பேன், திரும்ப 50,000, எப்படி வேணாலும் கொடுப்பேன். ஆனா நீர் கொடுக்க கொடுக்க நான் என்ன செஞ்சுட்டே இருப்பேன், கொடுத்துக்கிட்டே இருப்பேன், கொடுத்துட்டே இருப்பேன். உண்மை என்ன தெரியுமா, 5 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணேன். போன 2019 செப்டம்பர்லயே 5 லட்சத்தை தாண்டிட்டேன். டிசம்பர் வரைக்கும் உண்மையை சொல்றேன், கர்த்தருடைய மகிமைக்காக 11 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறேன். இடத்துல அக்கௌண்ட் இருக்கு, யாருக்கு எவ்வளவு கொடுத்தோன்றதுக்கு என்ன உண்டு, அக்கௌண்ட் உண்டு. நீங்க கொடுங்க விருது, நீங்க நியமனம் பண்ணுங்க. சும்மா ஆசீர்வாதம் வரணும், எனக்கு பணம் வேணும்னா சும்மா வராது. கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிச்சுக்கிறங்க, அதெல்லாம் கதையாவாது. நீங்க கர்த்தருக்கென்று கரத்தை நீட்டுனீங்கன்னா நீட்டப்பட்ட ஒரு கரமும் வெறுமனே திரும்புகிறது கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பணத்துக்கு ஒரு நாள் நீங்க கஷ்டம், தேவைகள் இருக்கும். இப்போ எனக்கு என்ன தேவையா இல்லாமல் இருக்கு, தேவைகள் இருக்கும். ஆனால் எனக்கு தெரியும், நான் கொடுக்கிறவர் எனக்கு அதிகமாய் கொடுக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பல லட்சங்கள் இல்லை பிரதர், உங்களை கோடிகளாய் கொடுக்க வைக்க தேவனால முடியும். நியமனம் பண்ணுங்க. ஒரே ஒரு ஆதாரத்தை சொல்றேன் பாருங்க, ஒரே ஒரு ஆதாரம். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம். தாவீதை கூட சொல்லலாம். தாவீது எவ்வளவு தாளந்தை சேர்த்து வச்சாருன்னு சொன்னோம், சதமா சொல்லுங்க. அப்ப அவர் எவ்வளவு நியமிச்சிருக்கிறாரு, இருதயத்தில் எவ்வளவு சேர்க்கணும்னு நியமிச்சிருக்கிறாரு. 1 லட்சம் தாளந்து கொடுப்போம். என்ன 100 தாளந்து, 5 தாளந்து, 10 தாளந்து, 20 தாளந்துலாம், எவ்வளவு தாளந்து கொடுப்போம்? 1 லட்சம் தாளந்து கொடுப்போம். என்ன ஒரு நியமனம் பாருங்களேன். நான் கேட்கிறேன், ஒரு மேய்ப்பன் தானே, சொல்லுங்க, யார் அவரு? ஒரு மேய்ப்பன் தானே. அவர் என்ன அப்படி உலகத்துக்கே அதிபதியாக இருந்தாரு. ஒரு சின்ன நாட்டுக்கு தானே கர்த்தர் அவரை ராஜாவாக்குனாரு. அவருக்கே இவ்வளவு நியமனம் பண்ணாரே, யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய நியமனம் பண்ணாரே, இருதயத்துல இவ்வளவு பெருசா நியமிச்சார் பாருங்க. நியமித்தவரை கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் மாற்றினாரா, மாத்தலையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க நியமிங்க பிரதர். யோவான் சுவிசேஷம் 12:1 வேகமா வாசிங்க பார்க்கலாம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவர்களுடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத
நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதா இஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவர் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலே பணப்பையை வைத்துக் கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக. என்ன நாளுக்காக வைத்திருந்தாலாம்? இப்ப கவனிங்க, அடக்கம் பண்ணும் நாளுக்காகத்தான் வச்சிருந்தா அதை கொண்டு வந்து இப்ப யாருடைய பாதத்துல ஊத்தி இருக்கிறா? இப்ப கவனிங்க, மரியாள் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்தெடுத்தவள். சரிதானா? எத்தனை பேர் ஆமென்? சரியா? இந்த ஒரு காரியம் முடிக்க போறோம். இப்ப நல்ல பங்கை தெரிந்தெடுத்தவள். இப்ப இயேசு மரியாளுக்கு சொல்லி இருக்கிறார், தான் எப்படி சிலுவையிலே மரிக்க போகிறேன், என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை குறித்து அவர் தெள்ள தெளிவாக மரியாளுக்கு சொல்லி இருக்கிறார். இப்ப மரியாள் என்ன நினைக்கிறாளாம்? இயேசு சொன்னாரே அவரை சிலுவையில் அறைவார்கள் என்று சொன்னாரே, அப்ப சிலுவையில் அறைந்த பிறகு அவர் மரிப்பேன் என்று சொன்னாரே, அப்படியானால் அவர் மரித்த பிறகு என்னவா? மரித்த பிறகு அவருடைய சரீரத்தில் அடக்கம் செய்யும் போது யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தைலத்தெல்லாம் ஊற்றி பரிமள வர்க்கங்கள்லாம் பூசி தான் என்ன பண்ணுவாங்க? அடக்கம் பண்ணுவாங்க. அப்ப அவர் என்ன முதல்ல என்ன செய்யணும்னா தைலம் ஊத்தணும். சொல்லுங்க, முதல்ல எதை ஊத்தணும்? தைலம் ஊத்தி அது மேல பரிமள வர்க்கம் என்ன தூப வர்க்கம் என்ன செய்யணும்? போடணும். ஆனா இவ தூப வர்க்கம் வரைக்கும் போகல, அவ்வளவுக்கு அவட்ட காசு இல்லை போல இருக்கு. இவ என்ன நினைக்கிறான்? முதல்ல எதை ஊத்தணும்? ஒரு பாடி அடக்கம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அது மேல தைலம் ஊத்துவாங்க. ஊத்தின உடனே உடம்பு உள்ள தைலம் ஆயிருதா, அப்புறம் தூப வர்க்கத்தை பரிமள வர்க்கங்களை எடுத்து போடுவாங்க. போட்ட உடனே அது உடம்போட என்ன செஞ்சுக்கிறோம்? தைலம் இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிறோம்? ஒட்டிக்கிறோம். இது ரெண்டும் செய்யணும். இப்ப இவ என்ன நினைக்கிறா? பரிமள வர்க்கம்லாம் வாங்குறதுக்கு நம்மகிட்ட என்ன இல்லை? காசு இல்லை. முதல்ல என்ன வாங்கிடலாம்? எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? யார் சரீரத்தில் ஊத்துறதுக்கு? எப்ப? உயிரோட இருக்கும் போதா? சொல்லுங்க. இங்க பாதத்துல கொண்டு வந்து ஊத்துனதுக்கு வேற காரணம், அது வேற. நான் இப்ப அவளுடைய நோக்கத்துக்கு தான் வர்றேன். அவள் நோக்கம் என்ன? எங்க ஊத்தணும்? அடக்கம் பண்ணும் நாள்ல யார் சரீரத்துல? இப்ப நல்ல கவனிங்க, மரியாளுடைய உணர்வை பாருங்க. தன் இருதயத்தில் நியமிக்கிறா, அவர் மரித்த பிறகு நான் அவருக்கு ஏதாயிலும் செய்ய வேண்டும். கவனிங்க, சீஷர்கள்ல இருந்து அவங்க அம்மாக்கள்ல இருந்து எல்லா பேரும் அற்புதங்களை வாங்க, அவர் உயிரோட இருக்கிற போது எதையாயிலும் வாங்க நினைக்கிறார்கள். ஆனால் மரியாள் ஒருத்தி தான், அவர் மரித்த பிறகு நான் அவருக்கு என்ன செய்யலாம்? நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்க ஆண்டவரே? நீங்க எனக்கு என்ன செய்வீங்க? நீங்க எனக்கு என்ன தருவீங்க? எனக்கு என்ன ஆசீர்வாதம், என்ன கிடைக்கும் உம்மட்ட? மரியாள் அப்படி நினைக்கலங்க. அதனாலதான் நல்ல பங்கு கொடுத்தாரு. அவ இருதயத்தை பாருங்க. எனக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை ஆண்டவரே, நான் உமக்கு என்ன செய்ய போகிறேன் நியமிக்கிறா பாருங்க மனதில். அவருக்கு ஒரு தைலம் வாங்கிட்டு போயிடுவோமா அந்த சரீரத்தில் ஊத்துறதுக்கு? நல்லா கவனிங்க, அவனை உயிரோட இருக்கும்போது ஊத்துறதுக்கா வாங்கினா என்ன பண்ண பிறகு? மரித்த பிறகு என்ன? மரிச்சிட்டாருன்னா அப்புறம் என்ன நன்மையா செய்ய போறாரு இவளுக்கு? யோசிச்சு பாருங்க. செத்த பிறகு நான் என்ன செய்யலாம்? அவளுடைய என்ன? நீங்க எனக்கு என்ன செய்யறீங்க, செய்யல, என்ன தருவீங்க? அதெல்லாம் இல்லை ஆண்டவரே, அதெல்லாம் இல்லை. நான் உங்களுக்கு என்ன செய்யலாம்? பெரிய வேலை இருக்கு. தைலமும் ஊத்தணும், பரிமள வர்க்கமும் போடணும். பரிமள வர்க்கம் வாங்குறதுக்கு அவட்ட என்ன இல்லை? காசு இல்லை. எவ்வளவுதான் சேர்த்துருக்கிறா? ஒரு தைலம் வாங்குறது, தைலம் சாதாரண தைலம் இல்லை பாருங்க, 300 பணமா? எவ்வளவு பணம்? அந்த நாள்ல ஒரு நாள் கூலி எவ்வளவு தெரியுமா? 1 பணம். இயேசுவின் நாட்கள்ல ஒரு நாள் முழுவதும் வேலை செஞ்சா 1 பணம் தான் கூலி. திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் அந்த திராட்சை தோட்டத்துக்கு வேலை பார்க்கிறவங்ககிட்ட எவ்வளவு பணம் கூலி பேசினானா? 1 பணம் கூலி பேசினா. அப்ப ஒரு நாள் கூலி எவ்வளவு சொல்லுங்க? 1 பணம். சரியா? அப்ப 300 நாள் கூலினா எத்தனை நாள் வேலை செய்யணும்? ஒரு வருஷத்துல 352 நாள்ல 300 நாள், 52 ஓய்வு நாளை கழிச்சு விட்டுருங்க, 52 வாரங்களை தள்ளிருங்க. 300 நாள் ஒரு வருஷம் முழுவதும் லீவ் எடுக்காம வேலை செஞ்சாதான் அந்த 300 பணம் கிடைக்கும்.
அதுவும் வேலை செஞ்சு செலவு பண்ணப்படாது. சேர்த்து வச்சாதான் எது வாங்க முடியும்? கையில வாங்க முடியும். 300 பணத்தை ஒரு வருஷமா லீவ் எடுக்காம, என்ன காய்ச்சல், என்ன தலைவலி, என்ன இருந்தாலும் போய் வேலை செய்து, யோசிச்சு பாருங்க, வேலை செய்து சேர்த்து வச்சு ஆண்டவர்கிட்ட கொடுக்குறா. சரி, கொடுத்தா ஏதாவது கிடைக்கும், நான் கொடுத்தா இல்ல, அவர் எனக்கு கொடுக்கிறாரு, கொடுக்கல, நான் அவருக்கு கொடுக்கணும். 300 பணம் நியமித்தாலே தாவீது 1,00,000 தாளந்து, ஒரு ஆடு மேய்க்கிறவன், ஒரு மேய்ப்பன் 1,00,000 தாளந்துன்னு நியமனம் பண்ணானே. நீங்க சும்மா நியமிச்சுட்டு கொடுக்காம இருந்தா கதையாவாது. நீங்க நியமிச்சுட்டு கொடுங்க, கொடுத்துட்டே இருங்க. வர வர உங்களுக்கு வரும், கண்டிப்பா வரும். நீங்க நியமிச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? மனம் வந்துட்டா என்ன வர ஆரம்பிச்சிடும்? பணம் வர ஆரம்பிச்சிடும். வர வர நீங்க கொடுத்துட்டே இருங்க. கணக்கில் எழுதுங்க, எவ்வளவு கொடுத்தேன் இந்த வருஷம், முதல்ல எவ்வளவு கொடுக்கணும்னு நியமிச்சிங்க, அதை எழுதுங்க, நோட்டில் எழுதி வைங்க. அதில் நீங்கள் வர 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 கொடுக்க என்ன பண்ணிட்டே வாங்க, கழிச்சுக்கிட்டே வாங்க. சரியா? கழிச்சுட்டே வாங்க. கரெக்டாக எழுதுங்க. என்ன கொடுத்தாலும், ஆண்டவருக்கு என்ன கொடுத்தாலும் என்ன பண்ண, 100 ரூபா கணிக்க போட்டாலும் என்ன பண்ணுங்க, எழுதிருங்க. எழுதுங்க. அப்படிலாம் நிறைய ஆப்லாம் இருக்கு, கேஷ் புக் அப்படிலாம் ஒரு ஆப் இருக்கு, நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். அதில் என்ன கொடுத்தாலும், எங்கே கொடுத்தாலும் உடனே எடுத்து என்ன செஞ்சிருது, அப்படியே கழிச்சுட்டே வர்றது. இவ்வளோ கொடுத்தேன். நீங்க நியமித்ததை பார்க்கிலும் அதிகமாய் கொடுக்க வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அது சகோதரிகள், எங்க வீட்டுக்காரர் பாப்பாருன்னு நினைக்காதீங்க, நீங்களும் நியமிக்கணும். எத்தனை நாளைக்கு உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார்ல, உங்கள்கிட்ட கணக்கு கேட்ட போது பக்கத்தில் திரும்பி பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்காரர் சொல்லுவார், எனக்கு இந்த என்ன இல்லை, பரலோகத்தில் கொள்வினையும் இல்லை, கொடுப்பனும் இல்லையே, பரலோகத்தில் கணவன் மனைவிலாம் என்ன இல்லையா, அங்கே இல்லை என் வீட்டுக்காரர் கொடுத்தாருன்னு திரும்பி பார்த்தீங்கன்னா ஆள் இருக்க மாட்டார் அங்கே. சரியா? அவர் மொத்த கணக்கையும் நான் தான் கொடுத்தேன்னு காட்டிட்டு போயிடுவார். அதனால நீங்களும் என்ன செய்யுங்க, ஏதாவது ஒரு தொகை நியமிங்க. அவங்க உங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் செலவில் மிச்சம் பண்ணி, நான் இதை என்ன செய்கிறேன், கொடுக்குறேன்னு சொல்லுங்க. சும்மா இல்லை அவர் கொடுத்தாரு நாங்கள் கொடுத்தோம்னு அங்கே போய் சொல்ல முடியாது. சரியா? அவர் பேர் மட்டும் ஜீவ புஸ்தகத்தில், ஞாபக புஸ்தகத்தில் இருந்தால் பத்தாது. உங்கள் பேர் என்ன செய்யணும், ஞாபகம், அவர் பேர் வருதோ இல்லையா, உங்கள் பேர் வந்துடணும் பார்த்துக்குங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நியமிங்க பிரதர். நீங்கள் நியமனம் பண்ணுங்க, விஷனமாக இல்லை, கட்டாயமாக இல்லை. இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஒரு பெருந்தொகை எனக்கே ஆண்டவர் சான்ஸே இல்லையா, என்ன நீ நியமனம் பண்ணு, கொடுக்க வைக்கிறது யாருடைய வேலை? நீ உன் வேலை என்ன, வர வர என்ன மட்டும் பண்ணணும், கொடுத்துட்டே இருக்கணும். கொடுக்கறத நிறுத்தணும்னா எங்கிட்ட என்ன செய்யாது, வர்றது நின்றோம். உண்மைதானா? ரிலீஸ், இந்த பக்கம் பைப்ல தண்ணி வெளியே வர்றது நின்றுச்சுன்னா அடைச்சோம்னு வைங்க, அது மேல என்ன செஞ்சிடும், தண்ணி நின்றோம். நீ கொடுத்துக்கிட்டே மட்டும் இரு, அதான் உன் வேலை. உன்னைய கொடுக்க வைக்கிறது என்னுடைய வேலை. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எழுந்து நிற்போமா?